வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல். சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர்நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைத்தாலும் பரீட்சை வந்தால் எதிர்நீச்சல். எதிர்நீச்சல். அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். எண்ணம் மிக மிக உயர்வாக இருக்கட்டும், இனிய செயலும் மிக உயர்வாக மாறும். லட்சியம் பெரிதிலும் பெரிதாக இருக்கட்டும், லட்சியத்திற்கான பயணம் தொடரட்டும். தெரியாது, நடக்காது, முடியாது விட்டு விடுக. தெரியும், நடக்கும், முடியும் என்றே முயன்றிடுக. தாழ்வு மனப்பான்மையை தகர்த்திடுக. தன்னம்பிக்கை மூன்றாவது கையாகட்டும். தயக்கம் முன்னேற்றத்திற்கான தடைகற்கள் அறிந்திடுக. தன்னம்பிக்கை முன்னேற்றத்திற்கான முதற்படி தெரிந்திடுக. வானமே எல்லையாக கொள், காரணம் வானத்திற்கு எல்லையே இல்லை, புரிந்திடுக. நன்றி நன்றி கவிஞர் இரா ரவி அவர்களே, நன்றி. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதும் தமிழ் உறவுகளுக்கான நிகழ்ச்சி. தேர்வை நீங்கள் எப்படி அணுக வேண்டும், அதன் வழிகாட்டுதல் என்ன, இதையெல்லாம் பற்றியேதான் இன்றைய டிஎன்பிஎஸ்சி தேர்வு அரங்கம். இதை மிக தாமதமாக உங்களுக்கு வழங்குகின்றேன். வேலை சுமையின் காரணமாக விரைவாக வழங்க முடியவில்லை, மன்னிக்க வேண்டுகின்றேன். இதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்விற்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்நிகழ்ச்சியை மிக விரைவாக கேளுங்கள், அதன் பயனை மிக விரைவாக பெறலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்விற்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் முனைவர் க. செல்வகுமார், இயக்குனர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையம், பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், தஞ்சாவூர். ஐயா, உங்களை இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு நன்றி சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா, வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி. இவரை எனக்கு அறிமுகப்படுத்திய பேராசிரியர் முனைவர் அருணாசலம் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆரஞ்சி அம்மாள் நல்வழி குட்வே பயிற்சி மையம், பரணம், அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ். பழனிசாமி அவர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாருங்கள் தமிழ் உறவுகளே, என் நிகழ்ச்சியை காணுங்கள், தேர்வை நல்முறையில் எழுதுங்கள். தேர்வு எழுதும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்கள். உங்களில் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். தமிழால் இணைவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சின்னஞ்சிறு இதயம், அதில் சிறகடிக்கும் கனவுகள் அத்தனையும் நிறைவேறும் உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் வேதனைகளும் சாதனைகளாய் மாறும். விடாமுயற்சி என்னும் விதை இருந்தால் எண்ணியவற்றெல்லாம் ஏகபோகமாய் முடியும். ஏளனங்களை மதியா ஏற்புடைய நெஞ்சிருந்தால் திடமாக முடிவெடு, திறமையுடன் முன்னேறு. கடின உழைப்பை காணிக்கையாக்கு, வருங்காலம் உன்னோடு, வசந்த காலம் உன் வாழ்க்கையோடு. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதும் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அறிவுக்கண் திறந்து கனவு பாதை வகுத்து கற்றாலும் கல்வியை மட்டும் கற்றுத்தராமல் வாழ்க்கை கல்வி கொடுத்து வாழ்க்கை பாதை காட்டுபவர்தான் ஆசிரியர். அந்த வரிசையில் தன்னுடைய கல்வி பணியில் பல வெற்றி மாணவர்களை உருவாக்கியவர்தான் தஞ்சாவூரில் உள்ள பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில்
உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் கா. செல்வகுமார் அவர்கள். இவர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனரும் ஆவார். இவர் தனது முதுநிலை பட்டய படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும், ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வை சென்னை கிறித்துவ கல்லூரியிலும் ஆய்ந்தவர். இவர் தமிழில் பல்வேறு களங்களில் பல்வகை இலக்கியங்களை ஆய்வு செய்து 74 பன்னாட்டு மற்றும் தேசிய ஆய்வு கட்டுரைகளை வழங்கியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டிடும் வகையில் டிஎன்பிஎஸ்சி வினாவிடை கையேடு, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் ஆகிய புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். இவரது ஆளுமையை சிறப்பிக்கும் வகையில் ஆளுமை ஆசிரியர் செம்மல் விருதும் மதர் தெரசா பன்னாட்டு விருதும் 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. ஐயா அவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதப் போகும் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் வழங்கும் உரையினை கேட்கலாம். வாருங்கள். போட்டித் தேர்வாளர்கள் நாளைய உயர் அதிகாரிகள். எனவே இந்த தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் தேர்வில் நாம் செய்யக்கூடாது, எதை செய்தால் அது மதிப்பெண்ணாக உயரக்கூடும், ஒருவேளை நான் படித்தது மறந்து விட்டால் அந்த சூழலில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் படிக்காத சில பகுதிகள் தேர்வில் வரும் பொழுது அந்த இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் படித்த பகுதி அதே மாத்திரத்தில் ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது அந்த சூழலில் நான் என்ன செய்ய வேண்டும், இவற்றையெல்லாம் உள்ளடக்கி இன்று ஒரு நம் கடந்த பல மாதங்களாக உங்களுக்கு பாடத்தை நடத்தி பல்வேறு குறிப்புகளை கொடுத்து உங்களை தூங்காமலும் பல்வேறு செயல்களுக்கு உட்படுத்தி இன்னும் 2 நாட்களுக்குள் நீங்கள் எல்லாம் தேர்வு எழுதப் போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களை ஒரு மாற்றத்திற்கான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன்னை நீ நம்பு, உழைப்பால் உயர்வா, இந்த தேர்வில் வெற்றி பெறுவாய். இந்த தேர்வை உணர்ந்து அதிக முக்கியத்துவம் நீ கொடுக்கிறீர்கள் என்றால் அங்கு கண்டிப்பாக ஒரு விரும்பிய செயல் அங்கு நடைபெறும், விருப்பமான மதிப்பெண்ணும் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். எனவே காலம் அறிந்து இந்த தேர்வை தேடு. அப்படி தேடுவதுதான் தேவையானது. காலத்தை தவறி தேர்வை தேடுவது அது தேவையற்றது. சில நேரங்களில் உங்கள் கேள்விக்கான பதில்களை நாம் கற்ற கல்வியிலிருந்து எளிதில் விடையை கூறலாம் அல்லது மறந்து விடையை கூறலாம். ஏன் நம்முடைய சமயோஜன புத்தியை பயன்படுத்தி கூட ஒரு விடையை கூறலாம். ஆக இந்த தேர்வு என்பது எதை சொல்லுகின்றது, எந்த சூழலில் நீங்கள் எழுத போகிறீர்கள், எப்படி வெற்றியை பெற போகிறீர்கள், இதை உள்ளடக்கமாக வைத்து அதற்கு பிறகு இந்த தேர்வில் அரசு பல்வேறு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் வகையில் ஒரு வெளிப்படைத்தன்மையாக OMR ஷீட் ஒரு புதிய OMR ஷீட் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் எதை செய்ய வேண்டும், தவறுகளை எப்படி குறைக்க வேண்டும், நம்முடைய நேரத்தை எவ்வாறு பயனுள்ளதாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை சொல்லி உங்களுக்கு 21ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற தேர்வில் ஒரு பயம் இல்லாத ஒரு தேர்வாக, உங்களுக்கு தெரிந்த ஒரு தேர்வாக, மதிப்பெண்களை அள்ளும் வகையில் ஒரு தேர்வாக இருக்க இந்த நாளை எனக்கு வழங்கிய ஆரஞ்சம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தினர் இயக்குனர் அவர்களுக்கும் அந்த மையத்தில் படித்துக் கொண்ட அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் என் முதல் நல்வாழ்த்துக்களையும்
கூறிக்கொண்டு எப்படி தேர்வை எதிர்கொள்வது என்ற செய்தியிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கின்றேன். எனவே அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று உயர் பதவியை அடைவீர்கள் என்று என் முதல் வாழ்த்தை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, தேங்க்யூ. தேர்வு என்பது ஒரு உத்தி. தேர்வு என்பது ஒரு உத்தி. அந்த உத்தியை தெரிந்து கொண்டு நாம் வெற்றி பெறலாம். ஒரு தேர்வு என்பது ஒரு உத்தி. அந்த தேர்வை, அந்த உத்தியை நாம் தெரிந்து கொண்டால் நாம் வெற்றி பெறலாம். பெரும்பாலும் பாடங்களை படித்து உள்வாங்கியவற்றை நினைவுபடுத்தி அதை வெளிப்படுத்தும் ஒரு எழுத்தாற்றலே ஒரு தேர்வு. இந்த தேர்வில் ஒரு கேள்விக்கு 4 பதில்களை கொடுத்து அவற்றில் 3 பதில்கள் ஒரே மாதிரியாகவும் ஒரு பதில் தனித்தும் இருக்கின்ற ஒரு தேர்வு. ஆக இந்த தேர்வுடைய சூட்சமங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் தேர்வை எதிர்நோக்குவது இயல்பு. இந்த தேர்வில் வெற்றி பெற அடிப்படை சில காரணங்கள் இருக்கின்றன. தேவையான பாட புத்தகங்களை சேகரித்து குறிப்புகள் எடுத்து அதற்கான வகுப்புகள் கவனித்து அதை வரிசையாக திரட்டி படிப்பது இந்த தேர்வுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். தேர்வுக்கு 2வது காரணம், தேர்வுக்கு தன்னை தயார்படுத்த வேண்டும். தேர்வு உங்களை தயார்படுத்தாது, தேர்வுக்கு தன்னை தயார்படுத்த வேண்டும். 3வதாக கேள்விக்கான விடையை நாம் வெளிப்படுத்துவது. அது படித்த பாடப்பகுதியிலிருந்து வருகிறதா அல்லது நமது சமயோஜன புத்தியை பயன்படுத்தி நாம் எழுதுகிறோமா அல்லது ஒரு கடினமான பகுதியை எப்படி எதிர்கொண்டு அதற்கான விடைகளை கூறுகிறோம், இந்த அளவில் அந்த தேர்வை எதிர்நோக்க வேண்டும். இப்படி எதிர்நோக்கும் பொழுதுதான் ஒரு நேர மேலாண்மை நமக்கு கிடைக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நம்மால் ஒரு தேர்வை முழுமையாக எழுத முடிகிறது. எப்பெல்லாம் ஒரு நேர மேலாண்மை உங்களிடம் ஓங்கி நிற்கிறதோ அப்பெல்லாம் ஒரு மதிப்பெண்களை நிர்ணயிக்கும் ஒரு போட்டி தேர்வாளராக நீங்கள் உருவாகுவீர்கள். இதுவரை படித்ததை நீங்கள் திருப்பி பார்த்தாலே, நினைவுபடுத்தினாலே, சொல்லி பழகினாலே இந்த தேர்வை மிக எளிதாக வெல்லலாம். இனி ஒரு புதிய பகுதியை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேல் விழிகளால் படிப்பதை விட மனதால் படித்தால் வெற்றி உறுதி. நம்முடைய தேர்வு அறையில் விழிகளால் கேள்விகளை படித்து மனதால் விடைகளை தீர்மானிக்க வேண்டும். ஆக இந்த தேர்வில் பல லட்சம் மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்று அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு தேர்வாணைய குழு பல்வேறு செய்திகளை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. இந்த ஆண்டு நடைபெறும் முதல் போட்டித் தேர்வு 5529 இடங்களுக்கு 11,78,175 பேர்கள் இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். இவற்றில் 4,96,247 மாணவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். ஆண்களை விட 2 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள், அதாவது 6,81,880 மாணவிகள் போட்டித் தேர்வாளராக கலந்து கொள்கிறார்கள். இதில் ஆங்கில பாடத்தை எடுத்து எழுதக்கூடியவர்கள் 2,31,586 பேர்களும், தமிழ் பாடத்தை, தமிழ் வழி பாடத்தை எடுத்து எழுதக்கூடியவர்கள் 9,46,589 மாணவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். இதில் 14,534 மாற்றுத்திறனாளிகள், தமிழ் ஒதுக்கீடு
தமிழ் வழி ஒதுக்கீட்டின் வகையில் நம் 1ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி வரை தமிழ் பாடத்திட்டத்தை தமிழ் வழி கல்வியிலே படித்தவர்கள் 79,942 மாணவர்கள். இதில் 48 மாணவர்கள் 3ஆம் பாலினத்தவர்கள். ஆக இந்த தேர்வில் கலந்து கொள்ளவர்கள் எப்படியெல்லாம் இந்த தேர்வில் நல்லதொரு மதிப்பெண்களை இழக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த 11 லட்சத்தி சொச்சம் பேர்ல எனக்கு ஒரு 65,000 மாணவர்கள் முதன்மை தேர்வுக்கு அடுத்த கட்ட தேர்வுக்கு தேர்ந்தெடுக்க போறார்கள். 1:10 என்ற அடிப்படையில் தேர்ந்தெடுக்க, ஒரு பதவிக்கு 10 என்ற அடிப்படை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். எனவே இந்த தேர்வுகளில் முதல்நிலை தேர்வுகளில் ஒரு 8.5 லட்சம் 9 லட்சம் பேர் மாணவர்கள் மட்டுமே இந்த தேர்வுல எழுத போறாங்க. நமக்கு 11 லட்சம் மாணவர்கள் 11,78,175 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 லட்சம் பேர் பரீட்சைக்கே வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு 1.5 லட்சம் பேர் பரீட்சைக்கு வரமாட்டாங்க. 22ஆம் தேதி அன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, இந்த தமிழ் பாடத்தை எடுத்தவங்க இல்ல ஆங்கில பாடத்தை எடுத்து படிக்கக்கூடியவர்கள் அதுல சிறப்பா இருந்திருப்பாங்க. ஆனா பொது அறிவு பாடத்துல சரியா செய்யாம போனவர்கள் சுமார் ஒரு 1.5 லட்சம் மாணவர்கள் பின்தங்கிய மதிப்பெண்ணை எடுப்பார்கள். இவங்களும் பரீட்சைக்குள்ள வரமாட்டாங்க. இப்ப இந்த தமிழ் வழி ஆங்கில வழி படிக்கிற மாணவர்கள் இந்த 2 பேருமே சேர்த்து பொது அறிவுல நல்லா எழுதுவாங்க. இந்த பாடங்கள்ல ஒரு பெருசா பண்ண மாட்டாங்க. அது மூலியம் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தோல்வி தள்ளுவார்கள். சரியாக ஒரு தேர்வுக்கு தயார் செய்யாதவர்கள். அதாவது ஒரு பொது அறிவு பாடத்தையும் சரி, ஒரு பொது தமிழா இருக்கட்டும், ஆங்கில பாடமா இருக்கட்டும், இந்த பாடங்களை முழுமையா தன்னை தயார்படுத்திக்காம இந்த தேர்வுக்குள்ள வந்து சுமார் ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள போறாங்க. சரியான முறையில தேர்வுக்கு தயார்படுத்தி தன்னுடைய பயத்தாலேயோ அல்லது தேர்வு கஷ்டமா இருந்துச்சு, படிச்சது மறந்து போச்சு, இன்னும் கொஞ்சம் போதிய பயிற்சி பண்ணியிருந்தா நல்லா வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு பத்தல, எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் சொல்றவர்கள் ஒரு 80,000 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில மதிப்பெண்களால இந்த தேர்வை நழுவ விட போகிறீர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 60,000 70,000 மாணவர்கள். அப்ப உண்மையாகவே இந்த தேர்வுல போட்டி போடுறவர்கள் யார் என்றால் ஒரு 70,000 மாணவர்களுக்குள்ளதான் இந்த போட்டி நடைபெற போகிறது. அதில் நீங்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள போகிறீர்கள். அப்படி என்றால் இந்த தேர்வை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், எப்படி வாகை சூட போகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். இந்த மாதம் மே மாதம், ஜூன் கடைசி, ஜூலை மாதம் 2 வாரங்களுக்குள் இந்த தேர்வு முடிவுகள் அறிவிக்க போகிறார்கள். இதனுடைய அடுத்த கட்ட தேர்வு செப்டம்பர் மாதம் 3வது வாரத்தில் நடத்த போகிறார்கள். ஆக இந்த தகவல்கள் எல்லாம் 11 லட்சம் பேர் எழுதுகிறார்கள் என்பதை விட வெறும் 70,000 மாணவர்களுக்குள்ளத்தான் உண்மையான போட்டிகள் நடைபெற போகிறது. இந்த தேர்வை படித்ததை விட அதை நுட்பத்தை நாம் சரியான முறையில் கையாளும் பொழுதுதான் வெற்றி வாய்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கின்றது. ஆக இந்த தேர்வு என்பது என் நிலையில் வெல்ல வேண்டும், என்னால் மட்டுமே முடிய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை முதலில் உங்களுக்குள் சொல்லிக்கொண்டே படியுங்கள். சொல்லிக்கொண்டே இந்த 2 நாட்களுக்கு நீங்கள் உங்கள் பயிற்சியை துவங்குங்கள். அப்படி தொடங்கும் பொழுது எதிர்மறையான கருத்துக்களை
நீங்கள் சிதைத்து விடுங்கள். கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்வதை விட கிடைத்த வாய்ப்பை நாம் ஒழுங்கான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த தேர்வை பொறுத்தவரை இரண்டு விதமான, மேலோட்டமாக பார்த்தால் இரண்டு விதமான கேள்விகள் வர இருக்கிறது. ஒரு கேள்வி எளிதான கேள்வி, அடுத்தது கஷ்டமான கேள்வி. இந்த ரெண்டு நிலை தான் உங்கள்கிட்ட வரப்போகுது. இந்த ரெண்டு நிலையில தனித்தனி பிரிவா பார்க்கும் பொழுது கேள்விகள் சின்னாபண்ணமாகிடும். அப்ப தெரிஞ்ச கேள்வி நம்ம எழுதும் போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும், தெரியாத கேள்விகளை நம்ம எழுதும் போது மிக சோகம் சார்ந்ததாகவும் இருக்கக்கூடாது. ஆக அந்த இடம் என்பது தேர்வு முடியும் வரை ஒரே மனநிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். தேர்வு என்பது யோசிக்கிறதுக்கான இடம் மட்டுமே. அந்த யோசிச்சு ஒரு பதில சொல்லக்கூடிய அளவுல தான் நான் அந்த நேரத்தை பயன்படுத்தணும். அப்படின்னா ஒரு புதிய சூழலுக்கு எப்படி தன்னை ஆட்படுத்திக் கொள்வது, ஒரு புதிய சூழலுக்கு தன்னை எப்படி மாற்றிக் கொள்வது, ஒரு புதிய சூழலுக்கு புதிய உத்திகளை எப்படி கையாள்வது. படிப்பது என்பது வேறு. அந்த படிக்கிறதுல எது புரியுது எது புரியல என்பது அது என்பது வேறு. இவற்றை விடையாக ஒரு கேள்விக்கு பதிலாக நாம் சொல்லும் போதுதான் வெற்றி எங்க காத்திருக்கிறது. மதிப்பெண்கள் கூடும் போதுதான் நம்முடைய வேலை வாய்ப்பு உறுதியளிக்கப்படுகிறது. ஆக ஒரு கேள்வியை நான் பதில் சொல்லுவதற்கு விரைவாக சிந்திப்பதே மிகச் சிறந்ததாகும். ஆக இந்த பரீட்சையை பொறுத்தவரையில் ஒரு கேள்வியை நாம் எப்படி கவனிக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், அதை எந்த மனநிலையில் நாம் எதிர்நோக்க வேண்டும். ஒன்று லாஜிக்கல் ரீசனிங் எபிலிட்டி என்று சொல்வார்கள். தர்க்க ரீதியாக ஆராயும் திறனை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு கேள்வியை படிக்கும் பொழுது அதோட உண்மைத்தன்மையை புரிஞ்சிட்டு அதுக்கு இதுதான் பதிலா, இல்ல இதுவும் பதிலா இருக்கலாமா என்ற ஒரு மனநிலைக்கு உங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு புரியாத கேள்வி படிக்கும் பொழுது அந்த கேள்வியை அனலிட்டிக்கல் ரீசனிங், பகுத்தாய்வு திறனை மேம்படுத்த வேண்டும். அந்த கேள்விகளில் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கும் இடையில் உள்ள கருத்தை உள்வாங்கி படிக்க வேண்டும். பகுத்து ஆய்வு, ஒரு விஷயத்தை பிரித்து அதை பார்த்து அதோட பொருளை உணர்ந்து அந்த கேள்விக்கான பதிலை தேட வேண்டும். ஆக புரியாத கேள்வி, அந்த கேள்வி வரும் பொழுது, இல்ல தெரியாத கேள்வி, கஷ்டமான கேள்வி வரும் பொழுது அதற்கான பதிலை தேடும் அளவில் அதை புரிந்து கொள்ள முயல வேண்டும். அதற்கான விடைகளை நாம் எடுத்து எழுத வேண்டும். இப்படி ஒரு அசாத்திய ஒரு சூழலில் நம்முடைய சமயோஜன புத்தியை ஒரு கேள்விக்கு விடை காணும் வகையில் நிதானமாக அந்த கேள்வியை படித்து பொருளை உணர்ந்து அந்த பொருளுக்கு ஏற்ற பதிலை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது விரைவாக முடிவெடுக்க வேண்டும், நிதானமாக படிக்க வேண்டும், பொருளை உணர வேண்டும், விடையை விரைவாக எடுக்க வேண்டும். ஆக ஒரு தேர்வு அறைக்குள் நம்மளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு தேர்வு அறைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அங்கே ஒரு மனம் அழுத்தம் இல்லாத வகையில் இயல்பாக, பதட்டம் இல்லாமல்,
கோபம் இல்லாமல், ஒரு பயம் கலந்த நிலை இல்லாமல் யதார்த்தமாக 200 கேள்வி வரப்போகிறது, 3 மணி நேரம் இருக்கிறது, 300 மதிப்பெண்கள் கொடுக்க போகிறார்கள். அதை முழு மனசுடன் நான் எழுதி இந்த போட்டியில் நான் வெற்றி பெற போகிறேன். இதை தவிர வேறு எதையும் நீங்கள் நினைப்பதற்கு அங்கு ஒரு சூழலை ஏற்படுத்தாதீர்கள். ஆக உங்கள் அறையில் உங்களுக்கு முதலில் கொடுப்பது OMR ஷீட் என்ற ஒரு OMR ஷீட்டை கொடுப்பாங்க. இந்த OMR ஷீட்ல கொடுத்த பிறகு அதோடைய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்க படிக்கணும். அதுக்குதான் 8:59க்குள்ள எல்லாத்தையும் அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க. 8:30 மணில ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள உங்க அறைக்கு, ஒவ்வொரு அறையிலும் 20 நபர்கள் அனுமதிக்கப்படுவர். ஒரு தேர்வு கட்டுப்பாட்டு பணியாளர் இருப்பார்கள். இப்ப அந்த தேர்வுல 20 பேர் உள்ள இடத்துல உங்களோட நம்பரை எங்க இருக்கு, எந்த ஹாலு அப்படின்னு பாக்குறதுக்கு 8:30 மணி டைம். 8:30 மணிக்கு டைம் ஆயிடுச்சுன்னா உங்களை உள்ள அலோவ் பண்ண சொல்லிட்டாங்க. 9 மணிக்கு மேல யாரு வந்தாலும் சரி உள்ள அலோவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆக தேர்வு தூரமா இருக்கட்டும், தேர்வு அருகில் இருக்குது. சில பேருக்கு தேர்வுனாவே ஞாயிற்றுக்கிழமை நினைச்சிட்டே இருப்பாங்க. தேர்வு என்பது சனிக்கிழமை வருது. எல்லா மையங்களுக்கும் கூடுதல் பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப கவனமா இந்த தேர்வை அவங்க எதிர்நோக்குறாங்க. ஆக ஒரு தேர்வுல நாம ஒரு OMR ஷீட்டை வாங்கின பிறகு ஒரு 9:30 மணி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுக்க போறாங்க. ஒரு 64 பக்கம் உள்ள ஒரு பக்கம். அதோட கடைசி 2 பக்கம் ஒரு ரஃப் ஒர்க் பக்கமா இருக்கும். ஆக இந்த பகுதிகளை 9:30 மணிக்கு மணி அடிச்ச பிறகு ஓபன் பண்ண சொல்ல போறாங்க. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, OMR ஷீட் கொடுத்தத ஃபுல்லா படிச்சுட்டு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே ஒரு கையெழுத்து போடுவீங்க. உங்க கொஸ்டின் புக்லெட்ல ரைட் ஹேண்ட் சைடு மேல இருக்கிற ஒரு 8 டிஜிட் நம்பர் எடுத்து ஒரு OMR ஷீட்ல எழுத போறீங்க. அது தவறு இல்லாமல் எழுதணும். இந்த 8 நம்பரை எடுத்து எழுதி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, கரெக்டா ஷேர் பண்ணீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. எடுத்து எழுதும் போது தவறாகவோ ஷேரிங் பண்ணும்போது தவறாகவோ நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா அந்த பகுதிக்கு 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சரி, இந்த OMR ஷீட்டை பத்தி நான் பின்னாடி பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஒரு கேள்வித்தாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அந்த கேள்வித்தாளை ஓபன் பண்ண பிறகு அத்தனை பக்கங்களும் சரியாக பிரிண்ட் பண்ணிருக்காங்களா, எனக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் 1 2 3 4 5ன்னு அத்தனை பக்கங்களும் சரியா இருக்கா, கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. முதல் பக்கத்துல 4 கேள்வி வரும், அடுத்த பக்கத்துல ஒரு 5 கேள்வி வரும், அடுத்த பக்கத்துல ஒரு 4 கேள்வி, அடுத்த பக்கத்துல ஒரு 4 கேள்வி அப்படின்னு மாத்தி வரும். எனக்கு கேள்வியோட எண்ணிக்கை வரிசையா இருக்கா, பக்கங்கள் வரிசையா இருக்கா, என்னென்ன கேள்வி வந்திருக்கு, என் கண்ணு என்ன இருக்கணும், ஓ இந்த கேள்வி வந்திருக்கா, இது படிச்சது வந்திருக்கா, ஓ இது தெரியாத கேள்வி வந்துருச்சா, நான் இந்த கேள்வி படிச்சா நான் மறந்துட்டேன் அப்படின்னு என்னோட நினைவுகள் அப்படியே தூண்டணும். ஆனா என் பக்கத்தை அப்படியே பிரட்டிட்டே போகணும். நிதானமாக என் பக்கத்தை பிரட்டி மொத்தம் அத்தனை பக்கத்தையும் பார்த்துட்டு, அப்பா இப்ப கரெக்டா இருக்கு, இப்ப நம்ம தேர்வு எழுதுவோம். அப்ப தேர்வு எழுதும் போது நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, ஒரு கேள்வித்தாளை முதல்ல சரி பார்த்துட்டு, இந்த கேள்வியோட முதல் நாயகம், இந்த பரீட்சையோட கதாநாயகன் இல்ல கதாநாயகியா இருக்கட்டும், யாருன்னா 100 கேள்வி கேட்கிற ஒரு பகுதி எதுனா தமிழ் இல்ல ஆங்கிலம். இதுதான் முதல்ல நீங்க முழுமையா பயன்படுத்தணும். இந்த 100 கேள்விக்கு அடுத்த கேள்வி எதுன்னு கேட்டீங்கன்னா, சோசியல் சயின்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 75 கேள்வி, மேக்ஸ் ஒரு 21 கேள்வி. அப்ப கேள்வி குறைவான பகுதியை கடைசியில வச்சுங்க, எது அதிகமா இருக்குதோ அதை முன்னாடி வச்சுங்க.
ஏன்னா மதிப்பெண்கள் அதுல இருந்து தான் நிறைய எடுக்க முடியும். இந்த குறைந்த கேள்விகள் இருந்து மதிப்பெண் அதிகம் எடுக்க முடியாது. சில பேருக்கு மேக்ஸ் என்னாவே அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் 21 மேக்ஸும் போட்டுருவோம் சார். அப்படி இருக்கிறவங்க மேக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டேன். அப்ப என்னோட மனநிலையை நான் எப்படி உருவாக்கணும்னா, நான் முதல்ல படிக்கிற கேள்வி நான் படிக்கும் போதே எனக்கு ஆன்சர் வருது அப்படின்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் நீங்க எழுதுங்க. இப்ப திருக்குறள் எழுதியவர் யார் அப்படின்னு கேக்குறேன். ஆன்சர் டில இருக்கு, திருவள்ளுவர். சொல்லும் போதே அந்த ஆன்சர் வெளில வருது அப்படின்னா நீங்க படிச்சது அப்படியே வந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி கேள்விகள் உங்க பாடப்பகுதியில எதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்குது வரிசையா அந்த மாதிரி கேள்விகளை முதல்ல போங்க. அதுதான் முதல் வாசிப்பு. அப்ப அந்த முதல் வாசிப்புல எனக்கு என்ன சொல்லுதுன்னா, தெரிஞ்ச கேள்வி, தெரியாத கேள்வி, புரியாத கேள்வி, கஷ்டமான கேள்வி அப்படின்னு வகை வகையா பிரியுது. அப்ப எனக்கு தெரிஞ்ச கேள்விக்கான பதில மட்டும்தான் நான் முதல்ல சாய்ஸ் பண்ணணும். அப்ப முதல் வாசிப்பு என்பது சரியான விடையை எடுத்து எழுதுதல். என்னது? சரியான விடையை எடுத்து எழுதுதல். இரண்டாவது வாசிப்பு என்பது ஒரு கேள்வியை படிக்கும் பொழுது எனக்கு கேள்வி சரியா புரிய மாட்டேங்குது, கேள்வி கஷ்டமா இருக்குது அப்படின்றத விஷயத்த அங்க இருக்கிற பதிலை எடுத்து அந்த கேள்வியில பொருத்தி முழுமையான அர்த்தத்தை கொடுக்க தெரியுதா? இல்ல ஒரு கேள்வி கஷ்டமா இருக்குது, அந்த கேள்விக்கான பதில 4 பதில்ல இந்த 2 பதில் கிடையவே கிடையாது சொல்ற அளவுல நம்ம இருக்கிறோமா? அப்படி சொல்ற அளவுல இருந்தோம்னா 4 பதில் 2 பதில் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 2 பதில அந்த முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது எது? ஆமா, இந்த பாடத்துக்கு அடுத்ததான் இந்த பாடம் வரும் அப்படி நினைக்கக்கூடிய அளவுல உள்ள பாடம் எது? அது 2வது டைப். அதுதான் இரண்டாவது வாசிப்பு. ஒரு பதிலை தீர்மானிக்கும் வகையில் நாம் 2வது முறையை எடுக்கணும். இப்ப எனக்கு முதல் கேள்வி நான் சொன்ன மாதிரி படிக்கும் போதே இந்த ஆன்சர் வருது. அப்ப 2வது கேள்வி படிக்கும் போது எனக்கு அந்த மாதிரி ஆன்சர் வரல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இல்ல உனக்கு புரியவே இல்லை, எனக்கு இது தெரியாது. 4வது கேள்வி படிக்கும் போது என்ன இருக்கு, கேள்வி படிக்கிற அப்படியே ஆன்சர் வருது. அப்ப முதல் வாசிப்பை முதல்ல கடகடன்னு முடிச்சுட்டே போங்க. போய் 100 கேள்விக்கு பிறகு திருப்பி என்ன பண்ணுங்க, 2வது வாசிப்புக்கு வாங்க. அங்கதான் தீர்மானிக்கும் கூறுகள். முதல் வாசிப்புல எனக்கு நேரம் மிச்சப்படும், ஆன்சரை டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டே இருப்பீங்க. இந்த கேள்விய நிறுத்தி நிதானமாக புரிஞ்சிட்டு பதில வேகமா எடுக்கும். 2வது வாசிப்பு என்பது கேள்வியும் மெதுவா படிக்கணும், பதிலையும் மெதுவா படிக்கணும், முடிவு வேகமா எடுக்கும். அது 2வது வாசிப்பு. 3வது வாசிப்பு என்பது ABCD 4 பதில் இருக்கும். அதுல 2 பிரிவா பிரிச்சுக்கணும். முதல்ல இந்த கேள்விக்கு ஒத்து வராத பதில எது இருக்கோ முதல்ல, இப்ப எனக்கு AB அப்படின்னு ஒரு பிரிவு பிரிச்சிருக்கு, அதுல D கிடையவே கிடையாது, B கிடையாது, எடுத்துருங்க. அப்ப இதுல A மட்டும்தான். அடுத்தது CD, இதுல C கிடையாது, அப்ப Aயும் D தான். இந்த Aயும் Dயும் எது கரெக்ட்ன்றது எனக்கு அதை சொல்லி பார்க்கும்போது அல்லது அதுக்கான அர்த்தம் கொடுக்கும்போது, இல்ல இந்த பாடத்துக்கு பிறகுதான் இதுக்குதான் வரும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை பண்ணும் பொழுது இந்த 3வது வாசிப்பு உங்களுக்கு பயன் கொடுக்கும். 4வது வாசிப்பு என்பது அர்த்தத்தை புரியும்படி மனதில் படித்து பார்த்து அந்த அர்த்தத்துக்கு ஏற்ப விடைக்கேற்ற வினாவாக இருக்குமா? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கேள்வி எனக்கு புரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த 4 ஆன்சரை முதல்ல படிச்சுங்க, அதுக்கான பொருளை உணர்ந்துங்க. இந்த ஆன்சருக்கு ஏற்ற கேள்வியா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது கடைசி முறை. அப்ப ஒரு கேள்விய ஒரு பரீட்சையில எந்தெந்த அடிப்படையில நாம எதிரணும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம அணுகக்கூடாது. ஈஸியான கேள்விக்கும் ஒரே மாதிரி, கஷ்டமான கேள்விக்கும் ஒரே மாதிரி.
இப்ப நம்ம நண்பர்கள்ட்ட எப்படி பேசுறோம், நம்முடைய பெற்றோர்கள்ட்ட எப்படி பேசுறோம், நம்ம உடன்பிறந்தவர்கிட்ட எப்படி பேசுறோம், நம்முடைய வெளியாட்கள் நமக்கு தெரியாத ஆள்கிட்ட எப்படி பேசுறோம். அது போல நெருக்கமான கேள்விகள், சற்று கடினமான கேள்விகள், அல்ல படித்து மறந்து போன கேள்விகள், அல்ல கஷ்டமான கேள்விகள், அவற்றை தரம் பார்த்து பிரித்து அதற்கான விடைகளை நிதானமாக எடுத்து சரியான முறையில் எழுதுவதற்காக நேரத்தை நீங்கள் கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதிரி கையாளும் பொழுதுதான் உங்க மனசுல ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா ஒரு நேர்மையா இருக்கும். அதாவது பி கான்பிடென்ட், பி பாசிட்டிவா இருக்கும். முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதுல வந்து என்ன இருக்கணும், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம், எங்கேயும் வேடிக்கை பார்க்க மாட்டோம், எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம், பரீட்சை கேள்வி ஆன்சர் அது மட்டும்தான். அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்கள் உங்க எப்பெல்லாம் வருதோ அப்ப சரியான மனநிலையில ரைட் மைண்ட் செட், இதை தவிர்த்து வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க. நீங்க பயந்துட்டீங்க, எனக்கு புரியல தெரியல, எனக்கு இந்த நாள் எனக்கு சரியா வராது, வரும்போதே நான் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த பரீட்சையில நம்ம எழுதிக்கலாம்னு நினைப்பு வந்துரும். அந்த இடத்துக்கு விடாதீங்க, அத பத்தி யோசிக்காதீங்க. இந்த ரைட் மைண்ட் செட் சரியான மனநிலை. எப்ப உங்களுக்கு சரியான மனநிலை வருகிறதோ அப்ப டோன்ட் பேனிக், அதாவது பயமே இருக்காது. அப்ப இந்த தேர்வுல நம்ம இப்பயே பாஸ் ஆயிடணும். அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டே வரோம். எப்ப உங்களுக்கு பயம் இல்லையோ அப்ப நேர மேலாண்மை அழகா பயன்படுத்து. முதல் வாசிப்புக்கு எவ்வளவு நேரம், ரெண்டாவது வாசிப்புக்கு எவ்வளவு நேரம், மூணாவது வாசிப்புக்கு எவ்வளவு நேரம், நாலாவது வாசிப்புக்கு எவ்வளவு நேரம்னு அழகா பயன்படுத்து. அப்படி பயன்படுத்தும் பொழுது சில செயல்முறைகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். எனது இடது கை வலது கை இந்த ரெண்டு கை தான் என்னோட தன்னம்பிக்கை. அப்ப இந்த தன்னம்பிக்கையை நான் முழுமையா பயன்படுத்தணும்னா, நான் இதை தவிர எதையும் யோசிக்கலன்னா நான் நல்ல மதிப்பெண்ணை எடுப்பேன். இப்ப என்னோட இடது கையில என்ன இருக்கணும், கொஸ்டின் பேங்க் இருக்கணும். இந்த கையில என்னோட விரல் வந்து ஒரு கேள்வி நம்பர் 1 அப்படின்னா 1கிட்ட என் கை போகணும், என்ன கண்ணு பார்க்கணும், மனசுக்குள்ள நான் படிக்கணும், மனசுல அதை பதிய வைக்கணும். அப்ப என்னோட கேள்விகள் என்ன இருக்கு, ஒரு விஷயத்தை படிக்கணும். அப்ப ஒரு கேள்வியை நான் படிக்கும் பொழுது என்னோட கை என்ன பண்ணும், அப்படியே வரிசையா போகும். அத புரிஞ்சு அந்த கேள்வியை முடிச்ச பிறகு எனக்கு படிக்கும் பொழுது என்னோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆன்சர் கீழே இருக்கும், எடுத்து போடலாம். அது வந்து முதல் நிலை. இல்ல 2வது நிலையா, 3வது நிலையா, 4வது நிலையா என்பதை இந்த கை எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும், இந்த கையில வந்து நீங்க ஃபிங்கர் வைக்காம நீங்க படிக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. கொஸ்டின்ல மட்டும் இதை பயன்படுத்துங்க. தயவு செய்து இதை தவிர எதுவும் பயன்படுத்துறீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க. 2வது கேள்விக்கு கை 2வது கைக்கு போன பிறகு இப்ப முதல் கேள்வி இருக்கு, படிக்கிறோம். படிச்ச பிறகு எனக்கு 1க்கு D அப்படின்னு சொல்றோம். இந்த விரல் போய் Dல போய் நிக்கணும். இந்த ரைட் ஹேண்ட் இருக்கு பாத்தீங்களா, Dல போய் நிக்குது. ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுது, நேரா வந்து Dல போய் ஒரு புள்ளி வைக்குது. வச்சுட்டு மனசு சொல்லுது என்ன, 1க்கு D 1க்கு D அப்படின்னு போய் ரைட்ல போய் என்ன பண்ணுது, 1க்கு Dல போய் D போய் ஷேர் பண்ணுது. இந்த 1க்கு D புள்ளி வைக்கிறோம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியுற மாதிரி சின்ன புள்ளி, அந்த ஆன்சரோட கடைசி பகுதியில ஒரு சின்ன புள்ளி வச்சா போதும். சில பேர் ABCD பக்கத்திலேயே புள்ளி வைப்பாங்க, சில பேருக்கு அது வெளிப்படையா தென்மையா தெரியும். அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா? இப்ப புரியுதா? 2வது கேள்விக்கு ரொம்ப இந்த கை வந்து 2வது கேள்விக்கு போன பிறகுதான் நீ வாசிக்க ஆரம்பிக்கும். வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் என் கை வந்து என்னவா இருக்கணும், அழகா சொல்லணும். ரைட் ஹேண்ட் என்ன இருக்கணும், ஆன்சரை கண்டுபிடிச்ச பிறகுதான் என்னோட 2க்கு C அப்படின்னு சொன்ன பிறகுதான் 2வது கைக்கு வரணும், ரைட் ஹேண்ட் வரணும். வந்து 2க்கு Cல போய் புள்ளி வச்சுட்ட பிறகுதான் 2க்கு C அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் 2க்கு Cல போய் கரெக்டா வைக்கணும். ஏன்னா
ஒரு இடத்துல கூட உங்களுக்கு தவறுகள் ஏற்படாது. நான் சொன்ன விழிப்புணர்வு என்பது கேள்வியிலையும் ஒரு கை இருக்குது, ஆன்சர்லயும் ஒரு கை இருக்குது. கழுகு பார்வையா நம்ம ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கிறோம். லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஆன்சர்ல போய் அங்க கரெக்டா குறிக்கிறவரு என் கண்ணு பாக்குது. மூணாவது நம்பர் 3 அப்படின்னு நினைக்கும் போது என் கை 3க்கு போகுது. 3க்கு போன பிறகுதான் 3 பத்தி நான் யோசிக்கிறேன். ஆக ஒரு தேர்வுல இடது கையும் வலது கையும் உங்களுக்கு துணையா இருக்கும் போது வேற எந்த துணையும் உங்களுக்கு தேவையில்லை. ஆக ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை தவறு இல்லாமல் நிதானமாக 1 by 1 நம்ம பண்ணும்போது எந்த இடத்திலும் தவறு வராது. இப்ப ஒரு கேள்வி என்பது எனக்கு தெரியல, நான் அந்த கேள்வியில ஃபெயிலா போயிட்டேன், எனக்கு பதில் தெரியல அப்படின்றது விஷயத்த FAIL ஃபெயில் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த ஃபெயிலுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, எஃப் வந்து ஃபர்ஸ்ட், ஏ வந்து அட்டெம்ப்ட், இன் லேர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கற்றுக்கொள்வதற்கான முதல் வாய்ப்பு தான் ஃபெயில். எனக்கு தெரியாத கேள்வி தெரிய வைக்கிறதுக்கான ஒரு நான் செய்யறேன். அந்த இடத்துல நான் தோல்வியை விடுற மனநிலையில் நான் இல்லை. ஒருவேளை அப்படி வந்திருக்கலாமா, ஒருவேளை இதுக்கு பிறகுதான் வந்திருக்கணுமா. இப்ப 1ல இருந்து 100 நம்பர் இதான் பாடம், நம்ம பாடம். எனக்கு 57க்கு அடுத்தது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கு 56 ஞாபகம் வருது, 57 ஞாபகம் வருது, 58 ஞாபகம் வரல. என்ன வரல? 58 எனக்கு மறந்து போச்சு. 57 வரும் கரெக்டா வர்றேன். கேள்வியில சொல்லுங்க 57க்கு அடுத்து என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆனா 60ன்னு ஞாபகம் இருக்கு. எனக்கு 58 ஞாபகம் போயிடுச்சு, 59 ஞாபகத்துக்கு வரல. எனக்கு 60 மட்டும் ஞாபகத்துல இருக்கு. என்னோட புத்தி என்ன சொல்லணும்னா 60க்கு முன்னாடிதான் 58 வந்திருக்கணும். ஒண்ணு அப்படி கண்டுபிடிக்கணும். இல்லையா 1 2 3 சொல்லி பார்க்கும்போது 7க்கு அடுத்து 8ன்னு வருது, 8க்கு அடுத்து 9ன்னு வருது. நம்ம அடுத்த பகுதி பார்க்கும்போது 11 16 17க்கு அப்புறம் 18 வருது, 18க்கு அப்புறம் 19 வருது. அந்த மாதிரி ஏன் நம்ம 57க்கு அப்புறம் 58 வந்துடக்கூடாது, 58க்கு அப்புறம் 59 ஏன் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் உணர்ந்து சிந்தித்தால் அந்த கேள்விக்கான பதில் உங்களிடத்திலேயே கிடைக்கும். அப்ப கற்றுக்கொள்வதற்கான முதல் வாய்ப்பு என்பது உங்களிடத்திலேயே பிறக்கும். சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார். வரமா முதல்ல முடிச்சறேன், நான் அப்புறம் கேள்வி அதுக்கப்புறம். ஓகே சார், ஓகே. அடுத்தது இந்த ஃபெயில் என்ற வார்த்தையை தாண்டி ஒரு பகுதியை முழுமையா முடிக்கும் பொழுது, எண்ட் முடிக்கும் போது எஃபோர்ட் நெவர் டைஸ். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஒருபோதும் தோற்று போகாது, தோற்க விடாது. அப்பன்னா எனக்கு எண்டே கிடையாது. நான் இந்த பரீட்சை முடிச்சு அடுத்த பரீட்சைக்கு போறேன். ஒவ்வொரு கேள்வியை முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போகும்போது இந்த நோ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்னது? எண்ணுக்கு பேரு நெக்ஸ்ட், ஓக்கு பேரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த வாய்ப்பை நான் முழுமையா பயன்படுத்துவேன், அடுத்த வாய்ப்பை நான் முழுமையான மதிப்பை நான் மாத்துவேன். நமக்கு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் சரி, அத எப்படி சமயோஜன புத்தியா மாத்த தெரியுது, பதட்டம் இல்லாம இருக்க தெரியுது. அப்ப அதுக்கு பேரு என்னன்னா பியூர், தூய்மையானது, உண்மையானதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, பியூர். அப்ப இந்த கேள்வியில நம்ம என்ன இருக்குன்னா பி ஃபார் பர்பஸ், ஒரு நோக்கம் இருக்கணும். எதுக்கு? குரூப் 2ல பாஸ் பண்ணணும்ன்ற நோக்கம் இருக்கணும். இப்ப பர்பஸ் பியூருக்கு பி ஃபார் பர்பஸ், யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கேள்வியை எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பதில நம்ம சொல்றோம். முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில சொல்றோம். அப்படி ஒரு பதில நம்ம சொல்லும் பொழுதுதான் என்ன கிடைக்குதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அந்த தேர்வை அழகா எழுதுறோம், அதுக்கு நம்ம தான் பொறுப்பான ஆளு அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ நான் ஒரு பாடம் நடத்துறேன், நான் நடத்துறவரை நான் பொறுப்பான, ஐ அம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பாடம் உங்க கிட்ட வந்துச்சுன்னா யூ ஆர் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி.
அந்த பாடத்தை நீங்க குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா யூ ஆர் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பாடத்தை நீங்க படிக்கும் பொழுது யூ ஆர் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல இருந்து கேள்விகள் வரும்போது அந்த கேள்விக்கு பதில கொடுக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப பியூர்ன்ற வார்த்தைக்கு பி ஃபார் பர்பஸ், யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்போ உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வருதோ அப்ப பியூ ஆர் இ வந்து எம்ப்ளாயபிலிட்டியா மாறும், ஒரு வேலை வாய்ப்பாக மாறும். அப்ப ஒரு பியூர் எங்கெல்லாம் உண்மைத்தன்மை இருக்குது, எங்கெல்லாம் தூய்மையா இருக்குது, அங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான இடங்கள் காத்திருக்கிறது. அப்ப அந்த மாதிரி காத்திருக்கும் போதுதான் நமக்கு என்ன தோணுது, ஒரு பரீட்சையை எப்படி நாம் அணுக வேண்டும். குரூப் 2 பரீட்சை எப்படி அணுகணும்? ஒண்ணு, ரிவிஷன் ஆஃப் ஷெட்யூல். ஒரு பரீட்சைய படிச்சத நம்ம எல்லாத்தையும் எப்படி ஞாபகப்படுத்திக்கிறோம், சரிப்படுத்திக்கிறோம், ரீட் பண்ணிருக்கோம், ரீகால் பண்றோம், ரிவ்யூ போடுறோம். அதுக்கப்புறம் ரியல் ஒர்க் இன் தி எக்ஸாமினேஷன்ஸ். அப்ப ரிவிஷன் ஷெட்யூல நம்ம எப்படி மாத்திக்கிறோம்? கொஞ்ச நேரம் தமிழ் படிக்கணும், கொஞ்ச நேரம் ஒரு மொழியை படிக்கும்போது அடுத்தது ஒரு அறிவியல் பாடமா இருக்கும், ஒரு அறிவியலை படிக்கும்போது அதுக்கு அடுத்து ஒரு கலை சார்ந்த பாடமா இருக்கலாம், ஒரு வரலாறா இருக்கலாம், ஒரு அரசியலா இருக்கலாம். ஓகே, இப்ப அதுக்கு அடுத்து ஒரு கணிதமா இருக்கலாம், ஒரு கணிதத்துக்கு அப்புறம் திருப்பி தமிழா இருக்கணும், ஒரு அறிவியலா இருக்கணும், திருப்பி ஒரு கலை சார்ந்த பாடமா இருக்கும், திருப்பி ஒரு கணிதமா இருக்கணும். அப்படி நீங்க மாத்தி மாத்தி படிக்கும்போது சலிப்புத்தன்மை இருக்காது, உங்களுக்கு சோர்வு இருக்காது, ஒரு உற்சாகம். ஒரே பாடத்தை, இது தெரிஞ்ச பாடத்தை படிக்கும்போது சலிப்புத்தன்மையும் தூக்கமும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்பும் வந்து நம்ம ஒட்டுமொத்த படிக்கிறதையும் வீணாக்கிறோம். அப்ப ஹவு டு ரிவைஸ்ன்றது இந்த மாதிரி நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஈஸி. இந்த ரிவைஸ் பண்ணதை வச்சுட்டு ஹவு டு அப்ரோச் இந்த எக்ஸாமினேஷன், எப்படி இந்த பரீட்சை நம்ம எழுத போறோம். அப்ப இந்த பரீட்சையோட கதாநாயகனை யாரு, கதாநாயகி யாரு? தமிழ், ஆங்கிலம். இந்த பகுதியில ஃபர்ஸ்ட் பகுதியா இலக்கணம். இந்த இலக்கணம் என்பது நெறிகளை பத்தி, இல்ல ஒரு ஐடியாலஜி, இல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மையின் வந்தா இது பண்பு தொகை, ஒரு அர்த்தத்தை முழுசா சொல்லணும் அதுக்கு இந்த மாதிரி பேரு, ஒரு வியங்கோல் முனைமுட்டுனா என்ன, ஒரு சொல்ல பொருள் தரலன்னா அதுக்கு என்ன சொல்றோம். இப்படி ஒரு பொருளை பிரிச்சு தனிச்சு, இல்ல ஒரு ஆங்கில தமிழ் பேர சொல்றது, இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது இது இலக்கணத்துக்கான நெறிமுறைகளாக இருக்கிறது. ஒரு இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நூலோட சிறப்பு, அதோட தொடர்கள், அதை மேற்கோள் காட்டுறது, இல்ல அந்த நூலை பத்தி பெருமையா சொல்றது, அதுக்கு வேறு பெயர்கள் இருக்கும், இல்ல அதை பத்தின ஒரு குறிப்புகள், இல்ல அது செயல்கள், இதெல்லாம் தொடர்பு படுத்தி ஒரு கேள்வியை கேட்டு வச்சிருந்தோம். தமிழ் தொண்டு இன்றைய அன்று முதல் இன்றைய நடைமுறை வரை கேட்கக்கூடிய பகுதி. ஆக இந்த தமிழ் வந்து 61 இயல்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையும் உள்ள தமிழ மொத்தம் 61 இயல்கள். ஒரு இயல் என்பது 2 செய்யுள், ஒரு துணைப்பாடும், ஒரு இலக்கணம். இந்த 4ம் சேர்ந்து ஒரு இயல். அப்ப 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை 21 இயல்கள் கேட்கிறாங்க. இதுல இருந்து ஒரு 30% கேள்விகள் கேட்கப்படும். ஒரு 9ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு 18 இயல்கள்ல இருந்து 50% கேள்விகள் கேட்கப்படும். ஒரு 11-12 வகுப்பிலிருந்து 16 இயல்கள் இருக்கின்றன, மொத்தம் 20% கேள்விகள் கேட்கப்படும். மொத்தம் 61 இயல்களை நம்ம இப்படிதான் பிரிக்கணும். ஆக இந்த தமிழ் தொண்டை பத்தி நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு சொயிலோட மேற்கோள்லையோ, ஒரு பாடல் வரியோ, இல்ல ஒரு மைய கருத்தோ, ஒரு மேற்கோளோ, இல்ல ஒரு நூல்வெளியோ, நூலாசிரியர் பத்திரியோ, இல்ல விருதுகள் பத்தியோ, பற்றியோ கேட்கப்படும். ஆக இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நாம் எப்படி அதை அணுக வேண்டும்,
தவறான பதிலை எவ்வாறு குறிக்காமல் இருப்பது என்ற சிந்தனையை நாம் மேலோட்டமாக பார்க்க வேண்டும். ஆக இந்த பாடத்துல, இந்த பரீட்சையில, இந்த பாடத்தை பயன்படுத்தி ஒரு பரீட்சையில கேள்விகள் எப்படி கேட்கிறாங்கன்னா, பாடத்திட்டத்திலிருந்து நேரடியாக மறைமுகமாக 100% கேள்விகள், 50% கேள்விகள் கேட்கப்படுகிறார்கள். அப்படின்னா 200 கேள்விகள்ல 100% கேள்விகள் இந்த அடிப்படையில் தான் வரப்போகுது. அதாவது ஓபன் அல்லது டைரக்ட் கொஸ்டின்ஸ். டைரக்டா ஒரு கேள்வி கேட்கறது, இல்லைன்னா என்ன பண்றது, இன்டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்கறது. அப்ப அந்த மாதிரி கேள்விகள் 100 கேள்விகள் வர, 200 கேள்வி 100 கேள்வி அப்படிதான் இருக்கும். இந்த 200 கேள்விகள்ல 100 கேள்வி எப்படி இருக்குன்னா, கடினமான கேள்விகள், ஒரு பாடத்தோடைய கஷ்டமான பகுதிகள். நம்ம படிக்கவே மாட்டோம் அந்த பகுதியை, இல்ல படிச்சு மறந்து போயிருப்போம். அது ஒரு முறைக்கு பல முறை படிச்சாலும் நமக்கு புரியாது, இல்ல அதை பார்த்தாவே சில பேர் தூக்கம் வரும். ஒரு இன்டெப்த், ஒரு கஷ்டமான பகுதி அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியிலிருந்து சராசரியாக 20 கேள்விகள் கேட்பாங்க. இப்ப பிசிக்ஸ்ல இருந்து 5 கேள்வி கேட்பாங்க, அதுல ஒரு கேள்வி கஷ்டமா, 2 கேள்வி அடிப்படை கேள்வி, மீதி இருக்கு 2 கேள்வி அந்த பாடத்தோடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடமா இருக்கும், அதை சார்ந்த ஒரு பகுதியா இருக்கும். இப்ப 10 கேள்வி கேட்கிறாங்கன்னா 2 கேள்வி கடினமான கேள்வியா இருக்கும். புரியுதா? ஆக ஒரு கடினமான கேள்வி என்பது வெறும் ஒரு பாடத்தோட பரீட்சையோட மிக மிக ஒரு குறைவான பகுதி தான் கேட்க போறாங்க. ஒரு 20 கேள்வி. இந்த 20 கேள்வியால நீங்க தோக்க போறது கிடையாது. நீங்க முழுமையா அந்த தேர்வை பயன்படுத்தாம போறதுனாலதான் தோக்குறோம். 3வது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். காரணம், ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு காரணத்தை சொல்றது. அப்படி கேட்கிற கேள்வி ஒரு 20 கேள்வி. அப்ப ஒரு நேரடியான மறைமுகமான கேள்விகளை கேட்கறது ஒரு 100 கேள்வி, ஒரு கடினமான கேள்விகளை கேட்கறது ஒரு 20 கேள்வி, 120 கேள்வி ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு காரணமாக ஒரு விளக்கத்தை மாதிரி, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது கேள்வி. அப்ப எனக்கு எத்தனை கேள்வியா இருக்கு? 140 கேள்விகள் இப்படி இருக்கும். ஒரு பரீட்சையோட மிக முக்கியமான கேள்வி, நம்மள ஒரு குழப்பத்துக்கு உட்படுத்துற கேள்வி. வெளியிலிருந்து பார்க்கும்போது ஈஸியா இருக்கும், எழுதும்போது கஷ்டமா இருக்கும். மத்த கேள்வியில ஒரு கேள்வியை கேட்டு 4 ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. இந்த கேள்விகள்ல என்னன்னா, மேட்ச் த ஃபாலோயிங், 4 கேள்வி 4 பதில். அதை கீழே எடுத்து எழுதியிருப்பான். 1க்கு A, 2க்கு B, 3க்கு C, 4க்கு D அப்படி கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த 4 பதில படிக்கிறதுக்கும் அந்த கேள்வியை படிக்கிறதுக்கும் ஒரு 2 நிமிஷம் ஆயிடும். பதில படிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் கீழே அதுக்கான அந்த 1க்கு A, 2க்கு B, 3க்கு Cன்னு சொல்றது அதுக்கு 2 நிமிஷம் ஆகும். அப்புறம் அதுக்கப்புறம் விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு 1.5 நிமிஷமா 2 நிமிஷம் ஆகும். ஆக அதிகமான கேள்விகள். இந்த மாதிரி கேள்விகள் 200 கேள்விகளை சராசரியாக 40லிருந்து 45 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கான பதிலை நாம் சரியாக தேர்ந்தெடுத்துட்டால் அடுத்த கேள்விக்கான பதில் தானாக அமையும். ஒரு கேள்வி உனக்கு ஒரு 1க்கு D அப்படின்னா அதுல கான்பிடண்டா இருக்கணும், அதெல்லாம் மாத்தக்கூடாது. அந்த டி எங்க இருக்குதோ அதை கையில வச்சுட்டு மத்த ஆன்சரை சொல்லி பார்த்து அதுக்கு சரியா வருதா, இல்ல எனக்கு இந்த இடத்துல ஒண்ணு வரலையே அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கலாம். அதே டி வேற இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துலயும் இருக்கு. அப்ப அந்த இடத்த சொல்லிப்பாரு, அது சரியா இருக்கிற மாதிரி. அப்ப அதை தேர்ந்தெடு. The last method, கொஸ்டினோட லாஸ்ட் அசெஷன் கொஸ்டின்ஸ், கூற்று அப்படின்னு கொடுத்திருப்பான். ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு கூற்று 1 அப்படின்னு கொடுத்திருப்பான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றான், ஒரு வாக்கியம் கொடுப்பான்.
கூற்று 1, இது உலக பொதுமறை. நம்பர் 2, இது முப்பால் நூல் என அழைக்கப்படுகிறது. எனக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து உங்களுக்கு புரியுது, அர்த்தம் புரிஞ்சாதான் ரெண்டாவது இதுக்கு. ஆமா, திருக்குறள் எழுதும் திருவள்ளுவர் தான். இதுக்கு பழைய பேரு முப்பால்னு சொல்றாங்க. இது இந்த உலக பொதுமறைன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த வரிக்கு சரியான விளக்கம் 2 கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல கீழே கொடுத்திருப்பான். ஏ சரி, பி தவறு. அடுத்தது பி, ஏ தவறு, பி சரி. அடுத்து ஏக்கான விளக்கம் பி அப்படின்னு கொடுத்திருப்பான். இவ அனைத்தும் தவறுன்னு கொடுத்திருப்பான். அப்ப ஆன்சர் என்னன்னா, எனக்கு முதல் வாக்கியத்துக்கும் 2வது வாக்கியத்துக்கும் 3வது வாக்கியத்துக்கும் உள்ள தொடர்பை முதல் வாக்கியத்துக்கும் கூற்றுக்கும் உள்ள அர்த்தத்தை ஒருங்கிணைக்க முடியுதா? ஆமா, விளக்கமா இருக்குது. அப்ப 2வது சென்டென்ஸுக்கும் முதல் வாக்கியத்துக்கும் அர்த்தத்தை உண்டு பண்ண முடியுதா? உண்டு பண்ண முடியுது. அப்பன்னா எனக்கு இந்த கூற்று சரியான கூற்றுன்னு அர்த்தம். இதுல உடன்பாடு இல்ல, எனக்கு புரியல, எனக்கு இது வராது அப்படின்னு தோணுனா 1 சரி, 2 தவறு. 1க்கான விளக்கம் பி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியதா. இந்த மாதிரி கேள்வி மொத்தம் 20 கேள்வி. அப்ப ஒரு தேர்வுல 100 கேள்வி என்பது எப்படி, கடினமான கேள்வி 20 கேள்வி என்பது எப்படி 120 ஆகுது. ஒரு ஸ்டேட்மெண்டா ஒரு கேட்கிற கேள்வி, ஒரு வாக்கியமா ஒரு கேள்வி கேட்கறது ஒரு 20 கேள்வி 140 கேள்வி ஆகுது. ஒரு பொறுத்துக அப்படின்னு கேட்கிற பகுதியில ஒரு 40 கேள்வி ஆகுது, 180 ஆகுது. கடைசி கூற்று அந்த கேள்விகள் 20 கேள்வி, மொத்தம் 200 கேள்விகள் ஆகுது. ஆக இந்த பரீட்சையில் நாம் செய்யக்கூடியவை எது என்றால் 200 கேள்விகள், 300 மதிப்பெண்கள், 3 மணி நேரம் இருக்கிறது. இப்ப இந்த 3த்தையும் ஒன்னா பாத்தீங்கன்னா 200 கேள்வி, இப்ப 3 மணி நேரம் பரீட்சை, 300 மதிப்பெண், 300 கேள்வினா எல்லாமே சமமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த பரீட்சை முறையில என்ன இருக்கு, கேள்வி குறைவா இருக்கு, நேரம் நிறைய இருக்கு, மதிப்பெண்ணும் நிறைய இருக்கு. அப்ப 200 கேள்விக்கு 3 மணி நேரம்னா 300 மதிப்பெண்ணா 100 கேள்விக்கு எவ்வளவு நேரம் பண்ணிருக்கணும்? 1.5 மணி நேரம். அப்ப 1.5 மணி நேரத்துல 300 மதிப்பெண்ல பாதி எவ்வளவு? 150 மதிப்பெண். அப்ப 100 ஒழுங்கா எழுதணும்னா 150 மதிப்பெண் நம்ம வாங்கிடலாம். அப்ப 100 கேள்வி ஒழுங்கா எழுதுற, நம்ம பிறந்ததுல இருந்து இந்நாள் வரையும் பேசுற தமிழ தப்பு இல்லாம புரிஞ்சிட்டு அத அழகா எடுத்து எழுதுனீங்கன்னாவே நீங்க பாஸ். அப்ப அந்த கேள்வியில 100 கேள்வியில ஒரு 5 கேள்வியோ ஒரு 6 கேள்வியோ 7 கேள்வியோ தவறு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த தவறை கூட நீங்க முழுமை உங்க மனசு வச்சீங்கன்னா அந்த 7 கேள்வியும் தூக்கிடலாம், 100க்கு 100 வாங்கிடலாம். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப எனக்கு இதுல 100 கேள்வி எடுத்து 150 மதிப்பெண் எனக்கு இருந்தீங்கன்னா எவ்வளவு பலமா இருப்பீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க. மீதி இருக்க கேள்வி ரொம்ப நுணுக்கமா, ஏன்னா வெற்றி கிட்ட போயிட்டோம். இன்னும் ஒரு 100 கேள்வியை தட்டிட்டாவே என்னோட மதிப்பெண்கள் வேற லெவல்ல போயிடும். ஆக அப்ப 1 மணி நேரம் 100 கேள்வி, 1.5 மணி நேரம் 150 மதிப்பெண். அந்த 1.5 மணி நேரத்துல பாதி 75 நிமிஷம். அப்ப கேள்வி எத்தனை? 100 கேள்வியில பாதி கேள்வி 50 நிமிஷம், 50 கேள்வி. அப்ப மதிப்பெண்கள் 150ல 75, 75 கேள்வி 75 மதிப்பெண்கள் எவ்வளவு? 3/4 மணி நேரம். ஆக ஒரு கேள்வியை நாம் எப்படி அணுக வேண்டும்? ஒரு 1.5 மணி நேரம் மொழிக்கு நம்ம ஒதுக்கணும். அந்த 1.5 மணி நேரத்துல ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள எல்லா பதிலும் குறிச்சிடணும். எனக்கு அதுல ஒரு 1/4 மணி நேரம் மிச்சப்படுது. அப்ப அதிகமான கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் ஆங்கிலம் சார்ந்த கேள்விகளா தான் இருக்கு. அதுல நம்மளோட நேர மேலாண்மையை கொஞ்சம் சுருக்கணும்னா ரொம்ப அழகா பயன்படுத்தலாம். அப்ப
தெரிந்த கேள்விகளை அவசரப்பட்டு தவறான பதில கொடுத்துறாதீங்க. இதுல மிக முக்கியமானது என்னன்னா, கேள்வியை இடது கை வரிக்கு வரி படிக்க வேண்டும். படித்து நிதானமாக பதிலை மனம் சொல்வதை அறிவு கேட்க வேண்டும். அறிவு கேட்பதை என்னுடைய ரைட் ஹேண்ட் ஹேண்ட் சோத்துகை பக்கம் என்ன பண்ணும், பேனா அதை எடுத்து ஒரு புள்ளியை வச்சுட்டு அங்க போய் குறிக்கணும். அப்ப தெரிந்த கேள்வி அவசரப்பட்டு தவறான பதிலை கொடுத்துடக்கூடாது. கேள்வியை உள்வாங்கி தான் படிக்கணும், மேலோட்டமாக படிக்க கூடாது. அப்ப கொஸ்டினோட அப்ரோச் எப்படின்னா, கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். அப்ப தெரிந்த கேள்வி, படித்த கேள்வி, மறந்து போன கேள்வி, தெரியாத கேள்வி எல்லாம் செத்த நேரத்துல சுக்கா மாறி போயிடும். அப்ப சரியான பதில்களால் நாம் பல கேள்விகளை, ஒவ்வொரு கேள்விகளையும் மதிப்பெண்களாக மாற்றக்கூடிய வகையில் நாம் மாறக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப 100 கேள்வி இப்படி பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற 100 கேள்வி 75 கேள்வி அறிவியலையும் சமூக அறிவியலையும் சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. 75 கேள்விக்கு 107.5 மதிப்பெண்கள். 1 மணி நேரம் அதுக்கு எடுத்துங்க. அப்ப தமிழ் மொழிக்கு ஒரு 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரத்துல 1.25 மணி நேரத்துக்குள்ள வச்சுங்க. ஏன்னா ஒரு 1/4 மணி நேரம் எதுக்குன்னா, கணக்குக்கு ஒரு 1/4 மணி நேரத்தை கொடுக்கலாம், கொஞ்சம் கடன் கொடுக்கலாம் அதுக்காக. இப்ப 75 கேள்விய 1 மணி நேரம் யோசிச்சு பாருங்க. 1 மணி நேரம் நம்ம கொடுக்குறோம். அப்ப அந்த 1 மணி நேரத்துல 107.5 மதிப்பெண்கள் நம்ம வாங்குறோம். மீதி இருக்கிற 25 கேள்விய ஒரு மேக்ஸ் கேள்வியா இருக்கலாம், 21 கேள்விதான், அல்ல 25 கேள்வி வச்சுங்களேன். அந்த 25 கேள்விக்கு 50 நிமிஷம் நீங்க கொடுத்தீங்கன்னா, கேள்வி 25, 10-15 நிமிஷம் கூடவே கொடுக்குறீங்க. கொடுத்து அதை பெருக்கி வகுத்து கூட்டி இல்ல ஃபார்முலாவை பயன்படுத்தி எழுதி பார்க்கறதுக்கு தான் பின்னாடி இருக்க பக்கங்கள். ஆக இதை பயன்படுத்தும் பொழுது எங்கெல்லாம் நிதானமாக யோசிச்சு பொறுமையா உள்வாங்கி எழுதுகிறீர்களோ அங்கெல்லாம் தவறுகள் களையப்படும், வெற்றிகள் உருவாகும். நம்ம 200 கேள்வி இருக்கு, அதுல 140 கேள்வி நம்ம ரைட்டா போயிட்டோம் அப்படின்னா என்னோட மதிப்பெண்கள் வேற விதத்துல இருக்கும். இன்னும் ஒரு 30 கேள்வி, இன்னும் ஒரு 25 கேள்வி நம்ம எழுதிட்டோம்னா உறுதியா சொல்ல நம்ம ஜெயிச்சு போயிடலாம். இந்த பரீட்சையை பொறுத்தவரையில் கேள்வி கடுமையாக இருந்தால் கட் ஆஃப் மார்க் குறையும், கேள்வி ஈஸியா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் மார்க் அதிகரிக்கும். ஆக ஒரு கேள்விக்கு 4 பதில்களை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு 3 பதில்களை நீங்கள் நிராகரிக்கப்பட்டு ஒரு பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். சில கேள்விகள்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, 3 பதில் ஒத்த பதிலா இருக்கும், 1 தனித்து இருக்கும். திருவாசகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பான். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் அப்படின்னு இருக்கும். இது ஒரு 4 ஆன்சர் இருக்கும். உங்க கேள்வி திருவாசகம், மாணிக்க வாசகர், வாசகம் அப்படி அதை சொல்லி பார்க்கும் பொழுது அந்த 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 ஃப்ளோ உங்களுக்கு வரணும். அது வந்துச்சுனாவே ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி 4 பதில்கள்ல 2 பிரிவா பிரிச்சு ஒரு பதிலுக்கு ஒரு கேள்வி ஒரு பதில நம்ம வெளியேற்றணும், ஒரு பதில வச்சுக்கணும். அடுத்த இன்னொரு பிரிவுல ஒரு பதில வெளியேற்றணும், ஒரு பதில வச்சுக்கணும். அதுல சிறந்த பதிலை எடுத்து அழகா அந்த கேள்விக்கான பதிலை தேர்ந்தெடு. அப்ப தவறுகளை நீங்க குறைக்க உண்மையான பதில்கள் அழகா உங்ககிட்ட வரும். அந்த சிந்தனை இருந்தாதான் வரும். ஏனோ தானோ நான் தான் ஜெயிச்சிருவேனே, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஆக பதிலிலிருந்து வினாவுக்கும், வினாவிலிருந்து பதிலுக்கும் ஒரு
மிகப்பெரிய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தும் பொழுதுதான் இந்த பரீட்சை வர நம்ம ரொம்ப அழகா நம்மளால ஜெயிக்க முடியும். இப்ப ஒரு பரீட்சையோட அரசாங்கம் சொல்ற சில சட்டத்திட்டங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பரீட்சையை பொறுத்தவரை 8:30 மணிக்கே போகணுமா சார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுடைய அறை கண்காணிப்பாளர்கள் அத்தனை பேரும் 8 மணிக்கே வர சொல்லியிருக்கிறாங்க. உங்களை 8:30 மணிக்கு தான் வர சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது அந்த ஸ்கூலோட ஹெச்எம்ஆ இல்ல அந்த ஸ்கூலோட பிரின்சிபாலா, காலேஜோட பிரின்சிபாலா, இல்ல அந்த நிறுவனத்தோட பொறுப்பாளர், அவங்களெல்லாம் எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க? 7 மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. விடியக்கால 6 மணிக்கு உங்க டெஸ்பேட்ச் அந்தந்த பிரிவுக்கு அந்தந்த பாக்ஸ் போய் ரீச் ஆயிருக்கணும். அந்த ரீச் ஆகும்போது அதுக்கோட சீக்ரெட் கோடு அங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்ப 6 மணிக்கு போறவங்க, 7 மணிக்கு போறவங்க, 8 மணிக்கு போறவங்க, அவங்கள விட நீங்க பரீட்சையில பாஸ் பண்றவங்க எத்தனை மணிக்கு போறீங்க? 8:30 மணிக்கு தான் போறீங்க. ஆக 8:30 மணி அப்படின்றத விட நம்ம என்னது, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஜெயிக்கிறதுக்காக போறோம். தோக்குறவனுக்காக போறவன் தான் 8:30 மணியா அப்படின்னு நினைப்பான். ஆக 8:30 மணிக்கெல்லாம் போய் 9 மணிக்குள்ள ஹாலுக்குள்ள உங்களை 8:30 மணிக்கு ஹாலுக்குள்ள தள்ளிடுவாங்க. நீங்க ஹாலுக்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போகணும்? 8:30 மணிக்கு வைப்பாங்க, உள்ள போகும். 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு 8 மணிக்கெல்லாம் நீங்க போயிடுங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், எந்த ஹாலு, அதை செக் பண்ணி 8:30 மணிக்கு ஹாலுக்கு உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஹாலுக்குள்ள 8:30 மணிக்கு உள்ள போகும்போது உங்க இடத்துல போய் உங்க நம்பர் எங்க இருக்கோ அந்த நம்பர்ல போய் முதல்ல உட்காந்துருங்க. உட்காரும் போது உங்க கையில என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு ஹால் டிக்கெட் 4 பக்கம் உள்ள ஒரு ஹால் டிக்கெட் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டு 4 பக்கமா இருக்கும். 4 பக்கத்தையும் முதல் பக்கத்தை கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. மீதி இருக்கிற 3 பக்கத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துங்க. இல்ல 4 பக்கத்தையும் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, இல்ல 4 பக்கத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலும் சரி, எனக்கு தெளிவா அந்த ஹால் டிக்கெட் கையில இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, 2 பால் பாயிண்ட் பேனா. பால் பிளாக் பால் பாயிண்ட் பேனா. நம்ம அடிக்கடி எழுதக்கூடிய பேனா. அதாவது ஜெல்லோ, மைக்ரோடிக் பேனாவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. சாதாரண பிளாக் பேனா. உங்களுக்கு அந்த பேனாவை இன்னைக்கோ நாளைக்கோ எடுத்து நீங்க எழுதி பாருங்க அந்த பேனாவில. ஏன்னா அப்பதான் கை நமக்கு அது எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு புதிய வெயிட்டான ஒரு பேனாவோ ரொம்ப அழகா இருக்கும். சிலது பாத்தீங்கன்னா விட்டு எழுதும், அங்க போய் கடுப்பா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி பேனாவை, ஒரு பேனாவுக்கு 2 பேனாவை கையில வச்சுங்க. நம்பர் 2. நம்பர் 3, ப்ரூஃப். உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃப். அது ஓட்டர் ஐடியா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம். இது ஏதாவது ஒண்ணு இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், மாஸ்க். கண்டிப்பா அனைவரும் மாஸ்க் போட்டுக்கணும். அவங்க மாஸ்க் கழட்டுங்க, சந்தேகம் வந்துச்சுன்னா கழட்டுங்க அப்படின்னு சொன்னா அந்த போட்டோவும் உங்களையும் செக் பண்றதுக்காக மட்டும் தான் கழட்ட சொல்லுவாங்க. அடுத்தது, இந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கையில கொடுப்பாங்க. பெல் அடிச்ச பிறகுதான் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அப்ப பரீட்சைக்குள்ள போகும் பொழுது சில பேர் வாட்ச் கட்டியிருப்பாங்க. வாட்ச் எலக்ட்ரானிக் வாட்ச் இருக்கக்கூடாது. இந்த பிபிபி சவுண்ட் எல்லாம் வரக்கூடாது. அடுத்தது, செல்போன் வச்சுக்க கூடாது. அங்க லாக் ரூம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கழட்டி கையில கொடுத்துருங்க. பர்ஸ் எல்லாத்தையும் கையில கொடுத்து வந்துருங்க. இல்லைன்னா உங்களோட வண்டியில லாக் பண்ணி வச்சுங்க. சாதாரண ஒரு உங்களுடைய முள்ளு வச்ச வாட்சா இருக்கும், சாதாரண வாட்ச், அதை வச்சு கட்டிக்கலாம். இல்ல உங்க ஹால் சூப்பர்வைசர் என்ன நேரம் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்டா உங்களே சொல்லுவாங்க. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த OMR ஷீட்ல ஒரு வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது. நீங்க பதிவெண்ண மட்டும் நீங்க சரியான முறையில போடணும். அப்ப 9 மணிக்கு உள்ள போன பிறகு
உங்களுக்கு 8:30 மணிக்கு உள்ள அனுப்பின பிறகு 9 மணிக்குள்ள உங்க ஹாலுக்குள்ள உங்களை உட்கார வச்ச பிறகு ஃபர்ஸ்ட் கொடுக்க போறது OMR ஷீட், ரெண்டாவது கொஸ்டின் புக்லெட். இதுல கொஸ்டின் புக்லெட் நம்பரை 8 டிஜிட் நம்பர் எடுத்து எழுத போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் படிச்சுட்டு கீழே ஒரு கையெழுத்து போட போறீங்க. பரீட்சை முடிஞ்ச பிறகு ஒரு கையெழுத்து போட போறீங்க, பெருவிரல் ரேகையை வைக்க போறீங்க. அவ்வளவுதான் நீங்க செய்ய போறது. மீதி எல்லாமே எதுவுமே வேற எதுவும் செய்ய வேண்டாம். அடுத்தது எனக்கு ஒரு OMR ஷீட்ல எப்படி ஆன்சர் குறிக்கணும் அது மட்டும்தான். இப்ப நான் OMR ஷீட்டை போட்டுட்டு உங்களுக்கு அதை நடத்தினா நான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, OMR ஷீட்டுக்குள்ள வரேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியுதாமா? இப்ப OMR ஷீட்டோட பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்ட் 2க்கு போயிடுங்க. பார்ட் 1க்குள்ள வராதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்ட் 2ல சீரியல் நம்பர் அது அங்க பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு நம்பர் பிரிண்ட், இந்த OMR ஷீட்டுக்குள்ள நம்பர். இந்த OMR ஷீட்டும் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரும் உங்களுடைய கொஸ்டின் புக்லெட் நம்பரும் ஒரே டேபிளேஷன் அங்க கொடுத்துருப்பாங்க. அது வந்து TNPSC ஆபீஸ்ல மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. இது கான்பிடென்ஷியல். இதுல டம்மி நம்பர் ஏத்திட்டு பேப்பரை தர ஆரம்பிப்பாங்க. சோ சீரியல் நம்பரும் இந்த சீரியல் நம்பருக்கு இதுதான் ரெஜிஸ்டர் நம்பர். இந்த ரெஜிஸ்டர் நம்பர்னு இவர் தான் எழுதியிருப்பாரு. இவரு இந்த ஊர்ல தான் எழுதுவாரு. இவருக்கு கொஸ்டின் புக்லெட் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கணும். நல்லா புரிஞ்சு, ஓகேவா? அப்ப சீரியல் நம்பரை நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 2 நேம் ஆஃப் தி கேண்டிடேட், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட், செஷன், இது அத்தனையும் பிரிண்டர்ல இருக்கும். உங்களுடைய ஹால் டிக்கெட்ல என்னெல்லாம் இருக்குதோ அது அத்தனையும் இதுல பிரிண்ட் அவுட்டும் இருக்கும். இதுல எதுவுமே நீங்க கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க ஹால் டிக்கெட் எடுத்து என் பேர் தப்பு இல்லாம இருக்குதா, என் ரெஜிஸ்டர் நம்பர் தப்பு இல்லாம இருக்கா, தமிழ் மற்றும் பொது அறிவு இல்ல இங்கிலீஷ் ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு இருக்குதா, சென்டர் எந்த ஊரு, வென்யூ எந்த ஸ்கூலு, இப்படிலாம் எந்த டேட்டு, என்ன டைம், இதெல்லாம் அது இருக்கும். இதுக்கு கீழே இருக்கு பாருங்க செக்ஷன் 2. அந்த செக்ஷன் 2ல ரைட் யுவர் கொஸ்டின் புக்லெட் நம்பர் அண்ட் ஷேர் தி சர்க்கிள் வித் பிளாக் பாயிண்ட் பென் ஒன்லி. இந்த தான் 8 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 8 டிஜிட் நம்பர் நம்ம என்ன எடுத்து எழுதணும். இப்போ 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6, 7க்கு 7, 8க்கு 8 அப்படின்னு எழுதுறோம். இப்போ 1க்கு கீழே என்ன பண்ணிருக்கணும், 1 ஷேர் பண்ணிருக்கணும். கருப்பா கரெக்டா பண்ணணும். 2க்கு நேரா 2, 3க்கு நேரா 3, 4க்கு நேரா 4. இந்த எடுத்து எழுதும் போது ஏதாவது ஒரு தவறு செஞ்சீங்கன்னா, ஏதாவது ஒரு பாக்ஸ்ல 7க்கு பதிலா 8 போட்டுட்டீங்கன்னா அதுக்கு 5 மார்க் குறைக்க. ஒரு பாக்ஸ்ல தவறு செஞ்சேன்னா 5 மார்க். 2 பாக்ஸ்ல தவறு செஞ்சேன்னா 10 மார்க் போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த கோடிங் ஷீட்ல ஷேர் பண்ற இடத்துலயும் ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னா அதுக்கு 5 மார்க் குறைக்க சொல்றேன். இந்த பகுதியில ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 5 மார்க் குறைக்க சொல்றேன். சோ இந்த இடத்துல ரைட்ல இருக்க கொஸ்டின் புக்லெட் இருக்கிற நம்பர் எடுத்து 8 டிஜிட் நம்பரை கரெக்டா சொல்லிக்கிட்டே 1 by 1 எழுதி 1 அப்படின்னு சொல்லி 1 நம்பர் எழுதின பிறகு 1 ஷேர் பண்ணுங்க. 2 அப்படின்னு சொல்லி 2 எழுதி 2 ஷேர் பண்ணுங்க. 3க்கு எழுதி ஷேர் பண்ணுங்க. அப்ப என்னோட கையும் வலது கையும் இடது கையும் கண்ணும் மனசும் புத்தியும் ஒரே நேர்கோட்டுல சந்திக்கணும். இந்த ஹாலுக்குள்ள போட்டோ எடுக்க வருவாங்க, வீடியோ எடுக்க வருவாங்க, ஹால் சூப்பர்வைசர் வருவாரு, ஸ்குவாடு வரும், உங்க அட்டெண்டன்ஸ் கையெழுத்து அவங்க வருவாங்க, இதெல்லாம் வருவாங்க. எது வந்தாலும் யார பத்தியும் கவலைப்படாத. உங்கள்கிட்ட கிட்ட வந்து ஏதாவது கேட்டாங்க, கையெழுத்து கேக்குறாங்க, போடுங்க, அதோட முடிச்சிருக்கு. ரைட். இப்ப 8 நம்பரையும் எடுத்து எழுதிட்டோம். ஓகே, இதுக்கு கீழே லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட லாஸ்ட் பகுதி இங்க வந்துருங்க. தேர்வரின் கையொப்பம். ஒரு எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி கையெழுத்து போடுற இடம். என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கீங்க? தவறு செஞ்சா மதிப்பெண்கள் குறைக்கிறதுக்கு நான் உடந்தையா இருப்பேன், நான் தவறு செஞ்சேன்னா என்ன தண்டிக்கலாம், இந்த மாதிரி 8 நம்பரை ஒழுங்கா கொடுக்கலாம், 5 நம்பர் எடுத்துக்குவேன், 5 மதிப்பெண் எடுத்துக்குவேன்,
ஆன்சர் ஷீட்ல ஏதாவது தப்பு பண்ணனா ஒவ்வொரு ஆன்சருக்கும் தப்புக்கும் 2 மார்க் குறைச்சிக்கலாம். அதான் விஷயம். இப்ப இந்த 8 டிஜிட் நம்பர் பக்கத்துல செக்ஷன் 5 அப்படின்னு கொடுத்து பிரிவு 5 ரோமன் லெட்டர்ல பிரிவு 5ன்னு கொடுத்து பிரசன்ட் ஆப்சன்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த இடத்த உங்களுடைய அரை கண்காணிப்பாளர் குறிப்பாங்க. பிரசன்ட்னா பிக்கு நேரா ஒரு கருப்பு மையில நீங்க வச்சிருக்க பேனா மாதிரி அதுல வச்சு குறிப்பாங்க. முடிஞ்சிச்சா? ரைட். இதுக்கு அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம், பகுதி 2 முடிச்சிட்டோம். என்ன முடிச்சிருக்கோம்? பகுதி 2 பார்ட் 2 முடிச்சிட்டோம். இப்ப பகுதி 1க்குள்ள வரும். 1க்குள்ளயும் பக்கத்துல செக்ஷன் 5ல பிரசன்ட் ஆப்சன்ட் கொடுத்திருப்போம். அதையும் உங்க டீச்சர் தான் பண்ணும், ஹால் சூப்பர்வைசர் தான் பண்ணுவாங்க, நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப உங்களோட ஆன்சர் ஷீட் இப்ப 1க்கு பி அப்படின்னா 1க்கு பி. ஒரு பக்கம் சீரியல் கொஸ்டின் நம்பர் கொடுத்திருக்காங்க, 2வது ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஆன்சர்ல எத்தனை பிரிவு கொடுத்திருக்காங்க? 5 பிரிவு கொடுத்திருக்காங்க. ஏ பி சி டி இ. எனக்கு 5 பதிலும் தெரியல, 4 பதிலும் எனக்கு தெரியல அப்படின்னா 5வது பதில் ஈய நீங்க குறிக்கணும். ஈய குறிக்கிறதுனால உங்களுக்கு மார்க் எதுவும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, ஈய குறிக்கிறதுனால மார்க் எதுவும் கிடையாது. நீங்க 5யும் குறிக்கலன்னா 2 மார்க் உங்க ஆன்சர்ல இருந்து எடுத்துக்குவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இ குறிக்கிறதுனால எந்த மதிப்பு? அதுக்கு ஏபிசிடிக்குள்ள நல்லா யோசிச்சு ஒழுங்கான பதில கொடுத்தாவே போதும். இப்ப 1லிருந்து 67 கேள்விகள் கீழே கொடுத்திருக்கு. 1லிருந்து 67 கேள்வி. அடுத்தது 68லிருந்து ஆரம்பிச்சு 134 கேள்விகள். 135ல ஆரம்பிச்சு 200 கேள்விகள் கேட்கிறாங்க. இப்ப எனக்கு என்னன்னா 1க்கு ஏ, 2க்கு பி, 3க்கு சி, 4க்கு டின்னு கடன்னு போட்டே வருவீங்க. இப்ப என்னன்னா இந்த மாதிரி 100 கேள்விகளை 1.25 நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க முடிக்கிற ஒரு ஆளா மாற வேண்டும். புரிஞ்சுச்சா? அடுத்த என்னது ஒரு 75 கேள்வி எப்படி அணுகிறோம், அடுத்த ஒரு 27 கேள்வி எப்படி அணுகிறோம். இப்ப மொத்தம் 200 கேள்வி எழுதியாச்சு. பாத்தீங்கன்னா 12:30 மணி ஆறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல, 5 நிமிஷம் இருக்கு. பதட்டமே வேணாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா 12:30 மணிக்குள்ள உங்க ஆன்சர் ஷீட் உங்களுடைய மார்க் எல்லாம் குறிச்சிருக்கணும். 200 கேள்வி குறிச்சிருக்கணும். 12:30 மணிக்கு மேல யாரும் எதுவும் குறிக்க கூடாது. 12:30 மணிக்கு மேல உங்களுக்கு குறிக்கிறதுக்கு என்ன பகுதி இருக்குன்னா, இந்த 1லிருந்து 67 கேள்விக்கு கீழே ஒரு 5 பாக்ஸ் இருக்கு. ஏக்கு கீழே ஒரு பாக்ஸ், பிக்கு கீழே ஒரு பாக்ஸ், சிக்கு கீழே ஒரு பாக்ஸ், டிக்கு கீழே ஒரு பாக்ஸ், இக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குதா? இதுல எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ. இப்ப எனக்கு என்னன்னா உங்களுடைய பின்பக்கம் குறிச்சிங்க. 1லிருந்து 67 அப்படின்னு நம்பர் போட்டுங்க. அதுல என்னது ஏ பி சி டி இ அப்படின்னு போட்டுங்க. அதுல எனக்கு 1ல என்னது 1லிருந்து 67க்குள்ள ஒரு 20 ஏ, ஒரு 10 பி 30 ஆச்சு, ஒரு 20 சி இப்ப 50 ஆச்சு, அப்புறம் ஒரு 17 டி அப்படின்னு போடுறோம். அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? 67 ஆச்சு. அப்ப டில ஈல என்ன வரும்னா 0. என்ன வரும்? 0 அப்படின்னு வரும். ஈய யாருமே குறிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. அது 0லயே வச்சுங்க. 4 பதில தெரியலன்னா கூட ஏதாவது ஒரு ஆன்சரை ஏஓ டிஓ பிஓ அதுல கொடுங்க. அப்படி கொடுத்தா கூட அது மைனஸ் தான். நீங்க ஈய கொடுக்கறதுனால அதுக்கு மதிப்பெண்ணும் கிடையாது. அப்ப அடுத்தது 68லிருந்து 134 அதுல எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ அதை குறிப்பீங்க. அடுத்தது 135லிருந்து 200ல எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி. இப்ப இந்த 3த்தையும் இப்ப ஏய மொத்தமா டோட்டலா கூட்டினீங்கன்னா மொத்தம் எத்தனை வருது? மொத்தம் எனக்கு 50 ஏ வருது சார். எங்க வருது? இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டிட்டு திருப்பியும் எங்க நீங்க ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுனீங்க பாத்தீங்களா? இது என்ன கொஸ்டின் புக்லெட் நம்பர் எடுத்து எழுதுங்க. 8 டிஜிட் எழுதுனீங்க பாருங்க. அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். என்னது? பிஃபோர் ஃபில்லிங் திஸ்
please and read instruction number 10, page number 2 carefully. இப்பகுதியை நிரப்புவதற்கு முன்ன நீங்க கவனமா இங்க தப்பா குறிச்சீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்துக்கு 2 மதிப்பெண் காலி. இப்ப எனக்கு ஏ 50 இருக்கு. இப்ப 1ல இருந்து எத்தனை இருக்கு? 67 ஏ இருக்கு. 1ல இருந்து 67 நம்பர்ல எத்தனை இருக்கு? எனக்கு ஒரு 20 ஏ இருக்கு. 68ல இருந்து 134 வரையும் எத்தனை இருக்கு? அதுல ஒரு 20 இருக்கு. இப்ப 40 ஆச்சு. அடுத்தது 135ல இருந்து 207ல இருந்து ஒரு 10 ஏ தான் வருது. இப்ப மொத்தம் எத்தனை இருக்குன்னா டோட்டலா 50 ஏ வருது. கூட்டினா எத்தனை வருது? 50 ஏ வருது. அப்ப இங்க கூட்டும் போது எனக்கு 67 வந்திருக்கணும். இங்க கூட்டும் போது எனக்கு 134 நம்பர் கரெக்டா கவுண்ட் ஆயிருக்கணும். இங்க கூட்டும் போது 200 கேள்விக்கு கரெக்டா வந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல வரும் பொழுது 0 5 0 50. அப்ப 0க்கு நேரா ஒரு மார்க்கர் ஷேட் பண்ண போறீங்க, 5க்கு நேரா ஒரு ஷேட் பண்ண போறீங்க, 0க்கு நேரா ஷேட் பண்ண போறீங்க. அப்ப ஏ 50, பி 50, சி 60, டி எத்தனைவா இருக்கணும்? கண்டிப்பா 40 இருக்கணும். அப்ப அதுக்குதான் ரஃப் பேப்பர்ல பின்பக்கம் 1ல இருந்து 67ல எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி அப்படின்னு போட்டு கூட்ட சொன்னேன். அடுத்தது 68ல இருந்து 134 வரையும் எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை ஈன்னு கூட்டம் சொன்னேன். அப்புறம் 136ல இருந்து 200க்குள்ள எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டின்னு ஈன்னு குறிக்க சொன்னேன். இப்ப கூட்டுனீங்கன்னா ஏ பி சி டி இந்த 4த்தையும் கூட்டினா 200 அப்படின்னு வரணும். அப்படி வரலன்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்பன்னா ஈல என்னவா இருக்கணும்? ஈய குறிக்கவே இல்லைன்னா 0 0 0 போட்டு 0க்கு 3 0க்கு 0வை ஷேட் பண்ணணும். இப்ப இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோமோ, எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி அதற்கு கொடுத்தோமோ அத ஹால் சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்து 0 50 0 60 0 50 0 50ன்னு போட்டு ஈக்கு 0 0 0 போட்டு டோட்டல் எத்தனை? 200 ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுடைய கண்காணிப்பாளர் கையெழுத்து போடுவாங்க. அவங்களோட முன்னாடியில தான் இந்த தேர்வை நீங்க முடிக்கணும். நீங்க ஒரு கையெழுத்து போடணும். அதுக்கு அடுத்தது இந்த வட்டம் போட்டிருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது கை பெருவிரல் அங்க ஒரு தம்பிங் வைக்கணும், ரேகை வைக்கணும். அப்படி வச்சுட்டீங்கன்னா என்னது? ஒரு பரீட்சை முடிவுக்கு வந்துருச்சு. இந்த ரேகை வச்ச பிறகு இந்த கையை உங்களோட கர்ச்சீஃபால கரை எந்த ஆன்சர் ஷீட்ல ஏதாவது ஒரு பக்கத்துல சின்ன கரை கூட வரும். அந்த மையோட கரை எங்கேயும் வந்துடக்கூடாது. அப்படி கரை வந்துச்சுன்னா அதுக்கு 2 மதிப்பெண்கள் குறைக்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட் ரொம்ப சுத்தமா கிளியரா எந்த ஒரு அடுத்தல் திருத்தல் இல்லாம கொடுத்தீங்கன்னா நீங்க கிடைச்ச மதிப்பெண் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். உங்களோட கவனம் இல்ல, நிதானமா இல்ல, ஏனதானம் செய்றீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் இது மூலியமாகவே நீங்கள் இழந்து போவீர்கள். இப்ப புரியுதா? இப்ப இந்த ஹால் இத உங்களுடைய எக்ஸாமினர் என்ன பண்ணிருப்பாங்க? கையெழுத்து போட்டாங்கன்னா உங்கள்ட்ட இந்த ஆன்சர் ஷீட்டை வாங்கிடுவாங்க. சோ ஒரு பரீட்சைய இதுதான் முதல் கோடிங் ஷீட்டு மாத்தி எழுத போறது. அதுல எந்த இடத்துலயும் இப்ப 1க்கு ஏ அப்படின்னு ஒரு ஆன்சரை குறிக்கிறீங்க. குறிச்ச பிறகு திடீர்னு ஒரு யோசனை வருது, ஐயோ 1க்கு டில வருதோம், நம்ம ஏ குறிச்சிட்டோமே, உடனே பிளேட வச்சு சுரண்டுறது, இல்ல திருப்பியும் டில போய் ஒரு கருப்பு புள்ளி வைக்கிறது. அப்படி அதெல்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கு முதல்ல மார்க்கு கொடுக்காது, கழிக்காது. இப்பெல்லாம் 2 மார்க் குறைக்க சொல்றோம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தப்பா குறிச்சா கூட ஒரு கேள்வியோட 1.5 மார்க் கூட போயிடும். நீங்க ஒரு பதிலுக்கு 2 இடத்துல குறிச்சீங்கன்னா 2 மதிப்பெண், 1.5 மதிப்பெண் பெருசா 2 மதிப்பெண் பெருசான்றது நீங்களே முடிவு பண்ணீங்க. சோ அப்ப இந்த பரீட்சையில
நம்ம எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு பரீட்சை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கையெழுத்து போடுறீங்க, அது பார்ட் 2ல பேஜ் நம்பர் 2ல போடுவீங்க. பரீட்சை முடிஞ்ச பிறகு பேஜ் நம்பர் 1ல ரோமன் லெட்டர் 1ல முன்பகுதியில கையெழுத்து போடுவீங்க. அப்புறம் ஒரு ரேகை வைப்பீங்க. அதே மாதிரி பரீட்சை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் உங்களுக்கு உங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க. முடியும் போது அவங்களும் ஒரு கையெழுத்து போடுவாங்க. அப்படி ரேகை வைக்கும் போது இந்த பரீட்சை முடிவுக்கு வருகிறது. இப்ப இருப்பா சொல்றேன், முதல்ல முடிச்சிடறேன், நீங்க அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். இப்ப ஒரு தேர்வு முடியும் போது உங்கள்கிட்ட இருக்கிற எந்த இடத்துலயும் என்னவா இருக்கணும், இந்த ரேகை வச்ச பிறகு அந்த அந்த அச்சு வந்து எல்லா இடத்துலயும் ஒட்டும். அதனால உங்க கர்ச்சீஃப் வச்சு நல்லா கைய தொடச்சிடுங்க. இல்லைன்னா இடது கைய பயன்படுத்தாதீங்க, வலது கையை மட்டுமே எடுத்து கொடுக்கறது செய்யறது மட்டும் வைங்க. இப்ப எல்லாத்தையும் பண்ண பிறகு உங்களுடைய அரை கண்காணிப்பால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண பிறகு இதுக்கு என்ன பண்ணுவாங்க, 12:30 மணில இருந்து 12:45 12:50 வரையும் உங்களுக்கு ஹாலை விட்டு அனுப்ப மாட்டாங்க. இந்த நம்பர் எல்லாம் கவுண்ட் பண்றது, இதுல அடித்தல் திருத்தல் இருந்துச்சுன்னா அத்தனை திருத்தலுக்கும் ஒவ்வொரு திருத்தலுக்கும் 2 மதிப்பெண்களை குறைக்க சொல்லிருக்காங்க. நம்ம ஒரு கேள்வியில வாங்குற மதிப்பெண் 1.5 மார்க் தான். 2 கேள்வி நீ ஒழுங்கா எழுதினாதான் எனக்கு 3 மதிப்பெண். 2 கேள்வி நீ அடித்தல் திருத்தல் ஏதாவது பண்ணினா எனக்கு எத்தனை மதிப்பெண் ஆயிடும்? 2 2 4 ஆயிடும். 3 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? நல்லா யோசிச்சுங்க. சோ இந்த அடிப்படையில நீங்க பின்பக்கம், அதாவது பின்பக்கம் ஏக்கு எத்தனை, பிக்கு எத்தனை, எத்தனை சி, எத்தனை டி, 1ல இருந்து 67 எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ. அதே மாதிரி 58ல இருந்து 69ல இருந்து 134 வரையும் உள்ள எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி. அதே மாதிரி 135ல இருந்து 200க்குள்ள எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ என்பதை கரெக்டா கவுண்ட் பண்ணி கூட்டுத்தொகை 200 கொஸ்டின் வந்திருக்கா கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அந்த பாக்ஸ்ல போய் நீங்க நிரப்பணும். அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல 1ல இருந்து 61 எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி அப்படின்னு குறிச்சிட்டீங்கன்னா அப்ப 67 கவுண்ட் வந்துச்சுன்னா நீங்க எழுதுனது கரெக்ட். எனக்கு 62 தான் வருது அப்படின்னா எங்கேயோ இடத்துல தப்பு இருக்குது. புரிஞ்சுச்சா? அப்ப ரஃப் ஒர்க்ல பண்ணிட்டு தான் அந்த இடத்துல குறிக்கணும். அதுக்கப்புறம் தான் அங்க போய் ஓவரால் அங்க குறிக்கணும். அப்படின்னா இதுல வந்து என்னன்னா இம்ப்ராப்பர் ஷேடிங் இன் தி OMR. நீங்க ஒரு அந்த வட்டத்தை முழுமையா நீங்க கருப்பு தடமா கொஞ்சம் வெள்ளை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு 2 மார்க் குறைக்க சொல்றான். வித்தவுட் ஃபிங்கர் பிரிண்ட், உங்களோட ரேகைய ஒழுங்கா பதிவு செய்யல, உங்க ரேகை வந்து வேற இடத்துல எங்கேயாவது அந்த ரேகை விழுந்துச்சுன்னா அதுக்கு 2 மார்க் குறைக்க சொல்றான். நாட் ஆன்சரிங் த கொஸ்டின், எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லல அப்படின்னு சொன்னா 2 மதிப்பெண்கள் குறைக்க சொல்றான். அட்லீஸ்ட் நீங்க ஈயாச்சும் குறிக்கணும். 4 பதிலும் தெரியாது அப்படின்னு இருக்கவங்களே ஈய குறிச்சிருங்க. அந்த ஈய குறிக்கிறதுனால 2 மதிப்பெண் கிடைக்கணும் அப்படி ஒரு இதே கிடையாது. அடுத்தது நாட் என்டரிங் கொஸ்டின் புக்லெட் நம்பர் இன் OMR. கொஸ்டின் புக்லெட் இருக்க 8 டிஜிட் நம்பர் நீங்க தவறா செஞ்சீங்கன்னா 5 மார்க் குறைக்க சொல்றான். சோ அப்ப ஒரு கன நேரத்துல நம்முடைய நினைவாற்றலை சில நொடிகள்ல எப்படி பயன்படுத்தணும், ஒரு குறைஞ்ச கால நினைவாற்றலை ஒரு வினாடிகள்ல எப்படி பயன்படுத்தணும், ஒரு நீண்ட கால நினைவாற்றலை நீங்க படிச்சிருக்கலாம், இல்ல உங்க வாத்தியார் பாடத்தை நடத்திருக்கலாம், அதை வச்சுட்டு ஒரு நினைவாற்றலை ஒரு நீண்ட கால நினைவாற்றலை எப்படி நம்ம பயன்படுத்தணும். அப்போ ஒரு தேர்வு அறைக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனே நம்முடைய நேரம், நம்மளுடைய ஹால் டிக்கெட் நம்பர் வந்து எந்த இடத்துல இருக்குது அங்க உட்கார்றோம். அடுத்தது நம்முடைய OMR ஷீட் கொடுத்த பிறகு நம்ம எக்ஸாம் தொடங்கும் போது இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா படிச்சுட்டு அதுல கையெழுத்து போடுறோம். அப்புறம் கையெழுத்து போட்ட பிறகு 8 OMR ஷீட்ல இருக்கிற சோத்துகை பக்கத்துல 8 டிஜிட் நம்பர் எடுத்து அழகா எழுதி ஷேர் பண்றோம். அதுக்கப்புறம் நேரா பரீட்சைக்கு போறோம்.
அந்த பரீட்சையெல்லாம் முடிச்சு 200 கேள்வி முடிச்ச பிறகு 1ல இருந்து 67க்குள்ள எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ அப்படின்னு குறிக்க போறோம். அந்த மாதிரி 3 பிரிவுகளையும் பிரிச்சு தனித்தனியா நம்ம கூட்டி அப்புறம் ஒட்டு மொத்தமா கூட்டி அதை ஷேர் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதைத்தான் நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் அதை ஷேர் பண்ணி பண்ண போறாங்க. அங்க தவறுகள் கண்டிக்கப்பட்டால் உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படுவது உறுதி. எனவே கேள்வித்தாள்களை விட OMR ஷீட்டை கவனமா நம்ம பயன்படுத்தணும். அப்ப அனைத்தையும் சரியான பதிலா நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். தேர்வுல வெற்றி பெறுவதுதான் நமக்கு ஒரே வழி. ஒரு பரீட்சையில தோல்வி நம்மகிட்ட தோத்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பரீட்சையில ஒரு கேள்வி ஜெயிச்சுக்கிட்டே இருக்குன்னா நம்ம தோத்துக்கிட்டே இருக்கணும். எனவே உங்கள் பதட்டங்களையும் உங்களுடைய கோபத்தையும் வருத்தத்தையும் சோகத்தையும் உங்களுடைய பரீட்சை ஹாலுக்குள்ள கொண்டு போகாதீங்க. பதட்டத்தை கொண்டு போகாதீங்க. உங்களோட உழைப்பை மட்டும் கொண்டு போக. உங்களோட தன்னம்பிக்கை 2 கை இருக்கு பாருங்க. தன் நம்பிக்கை. தன்னை நம்பின 2 கை இருக்கு, இடது கை வலது கை. அந்த 2 கையையும் விடாமுயற்சியாக ஒரு விழிப்புணர்வாக ஒவ்வொரு பதிலையும் நீங்க தேர்ந்தெடுத்து எழுதணும். அப்ப ஒரு விழிப்புணர்வுடன் செயல்படுவதுதான் ஒரு நினைவாற்றல் ஆகும். எவ்வளவு நேரம் படிப்பது என்பது முக்கியம் இல்ல, ஆழ் மனதுல பதிய வச்சு படிக்கிறது தான் முக்கியம். மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது தான் படிப்பு. அதை ஆர்வத்துடன் தொடர்ச்சியா படிக்கிறதா படிப்பு. அப்படி ஆக்கப்பூர்வமாக படிக்கும் பொழுதுதான் அங்கு எதிர்மறையான கருத்துக்கள் காணாமல் போகும். எனவே இந்த தேர்வை நீங்கள் சந்தோஷமாக எதிர்நோக்குங்கள். விடைகளை ரசித்து பொருள் புரிந்து ஒரு சந்தோஷ மனநிலையில் அதை எதிர்நோக்கினீர்கள் என்றால் இந்த தேர்வை நீங்கள் முறையாக வெற்றி பெறுவது என்பது மிக ஐயமே கிடையாது. இந்த தேர்வை பொறுத்தவரையும் நீங்க கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க. எனவே இந்த தேர்வை எப்படி படிக்கணும், எந்தென்ன அடிப்படையில் கொஸ்டின் வருது, எப்படி பதிலை தேர்ந்தெடுக்கணும், எப்படி ஒரு OMR ஷீட்ல பதிவு செய்யணும், அதை எப்படி கூட்டணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்காம ஒரு தேர்வுக்குள்ள போகும் பொழுது கண்டிப்பா தோல்வி நம்மளை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா தோல்வி மற்றவங்களுக்கு தான். ஆரஞ்சம்மாள் நல்வழி பயிற்சி மையத்துல படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும், சிந்திச்சு பதில் சொல்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும், பதட்டம் இல்லாமல் ஒரு பதிலை தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும், ஒரு தோல்வினா என்ன அப்படின்னு கேள்விக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த தேர்வில் தோக்கிறதற்கான வாய்ப்பே கிடையாது. அதற்கு என்னுடைய முதல் வாழ்த்தாக உங்களுக்கு நான் இப்பயே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அனைவரும் வெற்றி பெற இந்த இந்த அமைப்பின் வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இந்த உரையை இதுடன் முடித்துக்கொண்டு, உங்களிடத்திலிருந்து கேள்விகள் ஏதுமாக இருந்தால் அதை வரிசையாக ஒருத்தர் ஒன் பை ஒன்னா கேளுங்க. ஒருத்தர் கேட்கும் போது இன்னொருத்தவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. கேட்ட பிறகு அவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தவங்க கேட்கறதுக்கு இதா இருக்கும். ஓகே சார், இப்போ சார் அதுல பாத்தீங்கன்னா ஏன்னு 3 ஆப்ஷன்ஸ் தொடர்ச்சியா வர வாய்ப்பு இருக்குதுங்களா சார்? என்னமா தொடர்ச்சியா வாய்ப்பு இருக்குமே, ஏன் இருக்கக்கூடாது? இல்ல அதுல அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வருங்க சார். இப்ப தொடர்ச்சியா அதாவது என்னன்னா, நீங்க ஏன்றது நீங்க ஒரு அதிர்ஷ்டமாவோ இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு அனுமானம் பண்ணக்கூடாது. ஒரு கேள்வியை படிச்சு அந்த கேள்விக்கான ஆன்சர், எனக்கு அந்த கேள்விக்கான ஆன்சர்னா ஏதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி வர்றதுதான் ஆன்சர். உண்மையாவே ஒரு 3 கேள்வி ஏன்னு வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் பி சி டி அப்படின்னு இருக்கலாம், திருப்பியும் ஏன்னு கூட வந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி நீங்க பழகிட்டீங்கன்னா
ஒரு 10 கேள்விக்கு அடுத்தது அடுத்த 3A வரும் அப்படின்னு நமக்கு நம்மள அறியாமல் தோணும். ஒரு 1ல இருந்து ஒரு 50 கேள்விக்குள்ள ஒரு 9A இல்ல 10Aக்குள்ளதான் இருக்கும். ஒரு 8A இருக்கலாம், ஒரு 10A இருக்கலாம். அதே மாதிரி ஒரு 9B இருக்கலாம், ஒரு 8C இருக்கலாம், ஒரு 9D இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 50 இருக்கலாம். இந்த தேர்வை நீங்க படிக்காமயே போய் 1ல இருந்து 200A போட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 65 கேள்வியிலிருந்து ஒரு 75 கேள்விகள் சரியா இருக்கும். 200 கேள்வியில ஒண்ணுமே படிக்காம கண்ணை முடிக்கிட்டு A போட்டா, இல்ல கண்ணை முடிக்கிட்டு B போட்டா, இல்ல கண்ணை முடிக்கிட்டு C போட்டா, இந்த பரீட்சையில 90 கேள்விகள் நீங்க சரியா எடுத்திருந்தீங்கன்னா தான் உங்க பேப்பர் என்ன பண்ணும், தகுதியான பேப்பர் இருக்கும். தகுதியான பேப்பரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. 100க்கு 35 மார்க் எடுத்தா பாஸ், அதனால ஒண்ணும் கிடையாது. 100க்கு 85 மார்க்குக்கு மேல வாங்கினாதான் வேலை அப்படின்னு சொல்ல போறான். நான் 10 மார்க்ல போயிட்டேன், 5 மார்க்ல போயிட்டேன், 2 மார்க்ல எனக்கு கிடைக்காம போயிடுச்சு என்று சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அந்த அடிப்படையில் நீங்கள் படிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த தேர்வை எதிர்நோக்க வேண்டும். இன்னைக்கு நான் இப்ப கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். எத்தனை மணிக்கு நீங்க கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க? இல்லம்மா, இன்னைக்கு அது அமைப்பு அவங்கள்ட்ட கேளுங்கம்மா. நான் இன்னைக்கு ஒரு 8:15 8:20 தான் கொடுத்தாங்க. கேள்வி கேளுங்கம்மா, நீங்க கேள்வி கேளுங்க. எத்தனை மணிக்கு ஜாயின் பண்ணோம்? இன்னைக்கு இப்பதான் ஜாயின் பண்ணேன், லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் நானு. தெரியலம்மா, மேம் 8 o'clockல மேம் ஜாயின் பண்ணோம் மேம். 8 to 10 சொன்னாங்க மேம். 8 to 10 சொன்னாங்க. சார் 8:15க்கு வந்தாங்க மேம். ஓகே. இப்போ சாருக்கு இப்ப நீங்க என்ன டவுட்டோ அதை மட்டும் கேளுங்க மேம். அதான் ஓகே மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்ப OMR ஷீட்ல நம்மளுடைய ஸ்டூடெண்ட் யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு தேர்வை எப்படி எழுதணும் அந்த விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. இது எப்படி ரிவைஸ் பண்ணணும் அதுவும் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஒரு இடதுகை என்ன செய்யணும், ஒரு வலதுகை என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், மனசுல உள்வாங்கி மனசுல மெதுவா படிக்கணும். அத அறிவு ஒரு பதில எடுத்து சொல்லணும். இந்த 3மே எது, இடது கை, வலது கை, மனம், அறிவு, இது எல்லாமே ஒரே நேர்கோட்டை தவிர வேற எதையும் பத்தி சிந்திக்க கூடாது. சார் சொல்லுங்க சார். OMR சார் சொல்லுங்கம்மா. சார் OMR ஷீட்ல வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சைன் போட சொன்னீங்களா சார்? பார்ட் 2ல என்னம்மா OMR ஷீட் பார்ட் 2ல வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம சைன் போட சொன்னீங்களா சார்? இங்க அங்க வந்து எக்ஸாம் OMR ஷீட் முதல்ல கொடுத்துருவாங்கம்மா. இன்ஸ்ட்ரக்ஷன் 9 மணில இருந்து 9 மணிக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கு கீழே கையெழுத்து போடுறது ஃபர்ஸ்ட். அதுக்குதான் உங்களுக்கு சீக்கிரம் அழைச்சு உட்கார வைக்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு சொல்லி முடிச்சிருக்கு. இல்ல சார், அங்க வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சைன் போடணும் அப்படின்ட்டு எழுதிருக்கு சார் கீழே. அதனால கேக்குறேன். நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி போடணும். தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கையெழுத்து போடணும். எக்ஸாம் முடிக்கிறதுக்கு இடத்துல ஒரு இடத்துல கையெழுத்து போடணும். OMR ஷீட்டை நல்லா பாருங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே ஒரு இன்னும் போட சொல்லியிருப்பாங்க. ஒரு தேர்வு முடிஞ்ச பிறகு ஒரு இடத்துல கையெழுத்து போட சொல்லியிருப்பாங்க. ஹலோ சார். சொல்லுங்க. இப்போ நான் ஹால் டிக்கெட்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சேன். அதுல வந்து நான் டிசேபிள்டு பர்சன். எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வேலை பண்ணாது. லெஃப்ட் சைடு ஐ அம் பேரலைஸ். எஸ். ஐ அம் டிசேபிள் பர்சன். டிசேபிள் பர்சன் வந்து லெஃப்ட் எந்த கை வேலை பண்ணாலும் அந்த கையில பயன்படுத்துங்க. அந்த கையில எந்த கை உங்களுக்கு எழுதுறதுக்கு வாகா இருக்குதோ, எந்த கை உங்களால பயன்படுத்த முடியுமோ அந்த கை பயன்படுத்துங்க. ஒரு இடத்துல வைக்கணும் இல்லையா? ஆமா ஆமா. ஹால் டிக்கெட்ல தேவையில்லைன்னு போட்டிருக்கு. டிசேபிள்டு பர்சன் தேவையில்லைன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு கிடையாதுமா. உங்களுக்கு கிடையாது. போன வாட்டி டிஎன்பிசி எழுதிச்சே வந்து அவங்க இல்ல நீங்க தம்பு வச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு லெட்டர் கேட்டு ரைட் தம்பு மிஷன் கடைசியில கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டாங்க. இந்த வாட்டி நடக்காதுமா. பயப்படாதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா சொல்லி இருக்காங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ தேங்க்யூ. சார் சொல்லுங்க. ஹலோ சார் சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து ஒரு கொஸ்டின் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் அழகா ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொறுமையா கொஞ்சம் மீடியமா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் பண்ணலாமா சார்? இல்லை எல்லாமே இப்போ வரிசையா ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்களா? நான் அதுக்கு தான் சொன்னேன், முதல் வாசிப்புனா என்ன, ரெண்டாவது வாசிப்பு என்னன்னா, மூணாவது வாசிப்பு என்னன்னா, நாலாவது வாசிப்பு என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரி. அந்த அடிப்படையில நீங்க தேர்வை எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கேள்வியை முதல்ல ஃபுல் பண்ணி போயிட்டே இருங்க. அப்புறம் ரெண்டாவது வாசிப்புல எப்படி பயன்படுத்தணும், மூன்றாவது வாசிப்புல எதை எப்படி பயன்படுத்தணும், நாலாவது வாசிப்பை எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தனித்தனி பிரிவா பிரிச்சு பண்ணும்போது தவறுகள் குறைக்கப்படும், நிதானமாக செயல்படுத்தப்படும். எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி பயன்படுத்தும் போது அதிகமான தவறுகள் ஏற்படும். சார் அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா, அங்க வந்து லைனா நீங்க இது பண்ணணும், கேப் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் இல்லையா? அப்படி இல்ல. இது உங்களோட ஆன்சர் ஷீட்டு, உங்களுடைய கொஸ்டின் புக்லெட்டு. உங்களுக்கு முதல் கேள்வி தெரியலாம், அடுத்து 7வது கேள்வி தெரியலாம், அதுக்கப்புறம் 13வது கேள்வி தெரியலாம், அடுத்தது 18வது கேள்வி தெரியலாம். எனக்கு என்னோட தேர்வுல என்னோட மனநிலை 200 கேள்வியில நான் சராசரியாக ஒரு 130 கேள்வி சரியா பயன்படுத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். இப்ப 200 கேள்வியில என்னோட கேள்வி எத்தனைன்னா ஒரு 110 கேள்வி. 110 கேள்வி நான் சரி அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப 110 கேள்வியே ஒரு 100 கேள்வி நான் எத்தனை மணி நேரத்துல பதிவு பண்ணணும்? 1.5 மணி நேரத்துல பதிவு பண்ணணும். அப்ப என்னோட நேரம் எத்தனை இருக்குது கணக்கு பண்ணுங்க. அப்ப 110 கேள்வி ஒரு 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1.25 நேரம் எடுத்திருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் கூடவே பண்ணிட்டோம். இந்த 110 கேள்வியும் கரெக்ட். அப்பனா என்னோட மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப ரெண்டாவது வாசிப்பு அப்ப தொடங்குங்க. அந்த ரெண்டாவது வாசிப்பு முழுமையா போன பிறகு அப்புறம் மூணாவது வாசிப்புக்கு எடுத்துட்டு வாங்க, நாலாவது வாசிப்பு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வாங்க. அப்படி பண்ணும் பொழுது தவறுகள் குறைக்கப்படும், சரியான ஆன்சர் உங்ககிட்ட வந்து வந்து சேரும். புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப உங்க ஃப்ரெண்ட் வராரு, உங்க ஃப்ரெண்டு எப்படி பேசுவீங்க? அவர் முதல் ப்ரையாரிட்டி. அடுத்தது நம்முடைய உடன் பிறந்தவங்க வர்றாங்க, அவங்க 2வது ஆளு. நம்முடைய பெற்றோர்கள் வர்றாங்க, அவங்க 3வது ஆளு. நமக்கு தெரியாத ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க 4வது. இப்ப 4வது பதில போய் முதல்ல போய் எடுத்து போடுவோம்னா 4வது இருக்கிற வகை ஒண்ணுமே தெரியாதவங்க, யாருன்னே தெரியாது, அவங்கள்ட்ட போய் நான் சிரிச்சு பேச முடியுமா? பேச முடியாது. ஓகேவா? சார் ஓகே சார். ஃபுல் பேக்கிங்கிறது கம்பல்சரி நம்ம ஃபுல் பண்ணிடணுமா சார் எல்லாமே? ஆமா, எல்லாமே ஃபுல் பண்ணிருக்கோம். உங்களுக்கு 2 மணி நேரம் பரீட்சை என்பது 9:30 இருந்து 12:30 நடக்கிறது. 200 கொஸ்டினுக்கான நேரம். அதுக்கு பிறகு கொடுக்கிற நேரங்கள் இந்த எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை இ, 1 இருந்து 64 எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி அப்படின்னு குறிக்கிறது. அதை எடுத்து மொத்தம் டோட்டலா 200 ஏல எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டின்னு கொடுக்கிறது. இத அந்த ஹால் சூப்பர்வைசர் அதுக்கு கீழே எடுத்து எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஒரு கையெழுத்து போடணும். அப்புறம் அவங்க ஒரு கையெழுத்து போடுவாங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய தம்பிங், நம்மளுடைய பெருவிரல் ரேகையை பயன்படுத்துறோம். இது எல்லாத்தையும் சரி பண்ண பிறகு அவங்க ஒவ்வொருத்தையும் ஒரு ஆன்சர் ஷீட்டை கலெக்ட் பண்ணி அழைச்சி எடுத்துட்டு போவாங்க. அதுக்குதான் 12:30 மணில இருந்து 12:45 12:50 வரையும் டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகே சார், அப்புறம் நம்ம சைன் வந்து சேமா இருக்கணுமா சார்? இல்ல கொஞ்சம் உங்களுடைய ஹால் டிக்கெட்ல என்ன சைன் இருக்குதோ அதுதான் எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடி போடணும், எக்ஸாம் முடியும் போதும் அதை தான் போடணும். உங்க அட்டெண்டன்ஸ்லயும் அதை தான் போடணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வேற क्वेश्चन? பாக்ஸ்ல பிரசன்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்க சார், அது என்னங்க சார்? பிரசன்ட் ஆப்ஷனை பத்தி நீங்க நினைக்கவே வேணாம், அதெல்லாம் அவங்க டீச்சர்ஸ் பண்ணிக்கிற வேலை, உங்களுக்கு அது கவலையே கிடையாது. மாஸ்க் சொல்லிருக்கீங்கல்ல, இப்ப நம்ம ஆர்டினரி மாஸ்க் யூஸ் பண்ணுமா இல்ல அந்த இது சொல்றாங்கல ப்ளூ கலர் மாஸ்க் அந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணிருக்கோமா சார்? உங்கள்ட்ட என்ன மாஸ்க் இருக்கோ எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சில பேருக்கு வந்து துணியில வச்சிருக்க மாஸ்க் வந்து காத்து நல்லா உள்வாங்கி நல்லா போகும்.
இல்ல ப்ளூ கலர்ல இருக்கும், அதுவும் ஏர் உள்ள போகும். சில மாஸ்க் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கனமா இருக்கும், மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். உங்க கன்வீனியன்ட் எது இருக்குதோ அதை வச்சுங்க. சார் கொரோனா இன்ஜெக்ஷன் அந்த சர்டிஃபிகேட் வேணும். அதெல்லாம் கேட்கவே இல்லம்மா, பயப்பட வேணாம். அதெல்லாம் தூக்கி விட்டேருங்க முதல்ல. சார் பிளாக் பேண்ட் தான் யூஸ் பண்ணுமாங்க சார்? பிளாக் சாதாரண பிளாக் பேண்ட் தான், பிளாக் பால் பாயிண்ட் பேண்ட் தான். ஹலோ சொல்லுங்க. பென்சில்ஸ் யூஸ் பண்ண கூடாது இல்லைங்களா சார்? பென்சில் யூஸ் பண்ண வேணாமா? ஷேடிங்க்கு ஓகே. அண்ட் இங்க் பேட் எடுத்துட்டு வரணுமா? என்னம்மா? இங்க் பேட் அவங்க கொடுப்பாங்க, நீங்க எதுவுமே எடுத்துட்டு போனது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்கேன். 4 பக்கம் உள்ள ஹால் டிக்கெட், 2 ப்ளூ பிளாக் பால் பாயிண்ட் பேன், அடுத்தது உங்களுடைய ஐடி கார்டு, ஏதாவது ஒரு ஐடி கார்டு, ரேஷன் கார்டா இருக்கலாம், இல்ல ஓட்டர் ஐடியா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம், ஓட்டர் ஐடியா இருக்கலாம். என்னமா? ஆதார் கார்டு மட்டும் போதும் இல்லீங்களா? ஏதாவது இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. சரி ஓகே. அப்புறம் இந்த கார்டு எடுத்துட்ட பிறகு உங்களோட கர்ச்சீஃப் இல்ல உங்களுடைய டைம் வாட்ச் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போங்க. இல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி சின்ன பாட்டில், ஒரு 1/2 லிட்டர் பாட்டில், ஒயிட் கலர் உள்ள பாட்டில்ல அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போங்க. ஒரு மாஸ்க் போட்டு சிம்பிள் போதும். போட்டோகிராஃப் வேணுமாங்களா? போட்டோகிராஃப் வேணாமா? உங்க போட்டோகிராஃப் உங்க ஹால் டிக்கெட்ல போட்டோகிராஃப் கிளியர் இருந்துச்சுன்னா, போட்டோகிராஃப் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா போட்டோ எடுத்துட்டு போங்க. சரி ஓகே. தேங்க் யூ சார். ஒரிஜினல் எடுத்துட்டு போலாம் சார், ஜெராக்ஸ் வேணுமா சார்? ஆதார் கார்டு ஒரிஜினலே போதுமா சார்? ஒரிஜினல் ஆதார் கார்டு ஒரிஜினல் போடும், ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. ஓகே சார். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ வெரி மச். ஹால் டிக்கெட் வந்து தேங்க் யூ சார். இத 4 பேஜ் தேங்க் யூ. ஓகே, இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா அடிப்படையிலும் எல்லா பதிலும் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for motivation, sir. Thank you, sir. Oh, thank you for the motivation. Thank you very much. Thank you so much, sir. Thank you. Thank you, sir. Thank you so much, sir. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Sir. Thank you, sir. சொல்லுங்க. Thank you, sir. Sir, ஒரு டவுட் சார். Thank you, sir. சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க, முதல்ல மற்றவங்கள வெயிட் பண்ணுங்கமா. சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. சார் ஹால் டிக்கெட் 4 பேजेस சொன்னீங்க. அது 4 பேजेस எப்படிங்க சார்? 2 பேजेस மட்டும் தான் இருக்க மாதிரி. இல்ல 2 என்ன உங்களுக்கு 2 பேजेस இருந்தா 2 பேजेस எடுத்துட்டு வாங்க. அது 4 பேजेस ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் சார். பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் போட்டு கொடுத்தாங்க சார். இல்ல சிலருக்கு 4 பேजेस வருது, சில பேருக்கு எடுக்கும் பொழுது அதை கட் பண்ணி எடுத்துறாங்க. அத வந்து அந்த ஹால் டிக்கெட்ட ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்ல கொடுத்துட்டு சில பேருக்கு எத்தனை பக்கமா வந்திருக்கு? 4 பேஜ் வந்திருக்கு பாத்தீங்களா? அந்த ஹால் டிக்கெட்ட நல்லா இன்னொரு வாட்டி பிரிண்ட் போட்டுருங்க. பெஸ்ட். உங்களை யாரும் அங்க क्वेश्चन கேட்க கூடாது. நீங்க क्वेश्चन கேட்டீங்கன்னா பதட்டமாயிடுவீங்க, ஒரு மாதிரி பயந்துருவீங்க. சோ இங்கே கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. டோன்ட் வரி. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ so much. சார் நெக்ஸ்ட் சொல்லுங்க சார். நம்ம வந்து 1ல இருந்து 200க்குள்ள எத்தனை ஏ எத்தனை பி நம்ம கவுண்ட் பண்ணி போடுறோம்லங்க சார். அது தனியா வேற லாஸ்ட்ல வந்து நம்ம எடுத்து அதை எழுதி அதையும் ஷேர் பண்ணணும் தானுங்க சார்? அதுதானே சார். அப்புறம் ஹால் சூப்பர்வைசர் மறுபடியும் அதை பார்த்து கீழே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். ஆமா ஆமா. ஓகே சார். ஓகே. இதுல வந்து என்னன்னா என்னோட கூட்டுத்தொகை 1ல இருந்து 67ல எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ, அதே மாதிரி 65ல இருந்து 134 வரையும் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி, திருப்பியும் 135ல இருந்து 200க்குள்ள எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ, இது எல்லாத்தையும் நீங்க கூட்டிங்கன்னா எனக்கு 1ல இருந்து 67க்குள்ள எனக்கு டோட்டல் கவுண்டிங் வந்து என்னத்தனை இருக்கணும்? 67 நம்பர் வரணும். வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். நீங்க கூட்டும் போது எனக்கு 63 தான் வருது, 64 தான் வருது, இல்ல 69 வருது அப்படின்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க அவசரப்பட்ட அங்க நம்பரை குறிச்சிட்டு திருப்பி அடித்து திருத்தி எழுதினா 2 மார்க் இழந்துருவீங்க ஒரு கட்டத்துல. நான் திருப்பி சொல்றேன், இத டோட்டலா எடுத்து திருப்பியும் 200 கேள்விக்கு எத்தனை ஏ எத்தனை பி மாத்தும் பொழுது திருப்பி அங்க ஒரு தப்பு வந்துடும். அதனால கவனமா அந்த 12:30 மணில இருந்து 12:50க்குள்ள கொடுக்குற நேரம் எல்லாம் இதுக்குதான். அது கவனமா செய்யுங்க.
சார் அங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ஏதாச்சும் ஃபில் பண்றப்ப டவுட் இருந்தா எக்ஸாமினர்ட்ட கேட்கலாமாங்க சார்? அவங்க அவங்கள்ட்ட கேட்டுங்க, அவங்க கூட சொல்லுவாங்க. உங்க டைம் வாட்ச் இல்லைன்னா கூட இப்ப டைம் என்ன மேடம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. பிளாக் பென் தான் ஃபுல்லா யூஸ் பண்ணுமா சார்? என்னம்மா ஷேர் பண்றது பிளாக் பென் தானா? ஷேர் பண்றது பிளாக் பாயிண்ட் பென் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரேன். எனக்கு கருப்பு பிடிக்காது, நான் ப்ளூல தான் எழுதுவேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஹலோ சார். சொல்லுங்க சார். இப்ப நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா மார்க் கம்மி பண்றாங்கல்ல சார்? ஆமா. இப்ப சப்போஸ் நம்ம வந்து இப்ப ஒரு 200 கொஸ்டின்ஸ்ல 190 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா எழுதிட்டோம், 10 கொஸ்டின்ஸ் வந்து தப்பா நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா அந்த ராங் கொஸ்டினுக்கு மைனஸ் மார்க் பண்ணுவாங்களா சார்? பண்ணுவாங்க. இல்ல சார், இப்ப கரெக்டா 190 மார்க்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து 190 மார்க்ஸ் இப்ப 200 கேள்வியில வர ஒரு விஷயம். இப்ப 200 கேள்வியில 190 கேள்வி நீங்க ரைட்டு, ஒரு 10 கேள்வி தப்பு பண்ணிட்டீங்க அப்படிதானே? அப்ப 10 கேள்வின்ட்டு 10 கேள்வி, ஒரு கேள்விக்கு ஒரு இதுக்கு 2 மார்க், அப்ப 10 மார்க் கம்மி பண்ணுவாங்க. 180 மார்க் தான் பண்ணுவாங்க. 190ல மைனஸ், அது கம்ப்யூட்டர் எல்லாமே செஞ்சிடும். ஒரு ஸ்கேனிங்ல இந்த ரிஜிஸ்டர் நம்பர், இந்த கேண்டிடேட்டு, ஓஎம்ஆர் ஷீட்டோட நம்பர், இதோடைய என்னது கொஸ்டின் புக்கோட நம்பரு, இந்த சென்டரு, இவர் ஆணு இவர் பெண்ணு, இதுல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், இதுல மொத்தம் இத்தனை கேள்வி எழுதியிருக்கிறாரு, இத்தனை கேள்வியில இவ்வளவு மதிப்பெண், அதுல -10 அப்படின்னு போட்டு உங்களுக்கு 180 போடுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த ரவுண்ட் விட்டு கொஞ்சம் போனா அது கவுண்ட் பண்ண மாட்டாங்களா சார்? கிளியரா சொல்லுமா? இல்ல சார், நம்ம ஷேர் பண்ணும்போது அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போனா கூட அதை கவுண்ட் பண்ண மாட்டாங்களா? அந்த மாதிரி தள்ளி போக கூடாது, அந்த வளையத்துக்குள்ள மட்டும் தான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுவும் கவுண்டபிள் ஆயிடும். அது 2 மார்க் மைனஸ் மார்க்ல சேர்ந்துடும். அதுக்குதான் சொன்ன லெஃப்ட் ஹேண்ட் எதுல இருக்கணும், ரைட் ஹேண்ட் எதுல இருக்கணும், கண்ணு எங்க இருக்கணும், மனசு எங்க இருக்கணும், அறிவு எங்க இருக்கணும்ன்றது கரெக்டா சொல்லியிருக்கிறேன். நம்ம எடுக்கிற மார்க்க நம்ம மைனஸ் மார்க்க மாத்தக்கூடாது. சிம்பிள். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். கிளாஸ் நல்லா இருக்கு சார். சார் குட் மார்னிங் சார். சார் உங்களுக்கும் நம்ம ஆரஞ்சு அம்மாளுக்கும் உண்மையிலேயே பெரிய ஒரு சைட் கொடுக்கணும் சார். ரொம்பவே பயமா இருந்தது, ஒரு தெளிவே இல்லாம இருந்தது சார். நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க, ஒரு 2 days முன்னாடி வந்து நான் வந்து எல்லாம் சொல்லியிருந்தேன், என்னடா இது சார் வரவே இல்லையேன்னு. அதுவும் ஒரு பக்கம் பயமா இருந்தது. கொஸ்டின்லாம் இந்த ஓஎம்ஆர் சீட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் ஒரு தெளிவே இல்லாம இருந்தது சார். இப்ப நீங்க சொன்னதுலதான் உண்மையிலே பெரிய ஒரு கான்பிடன்ட் கிடைச்சது, பயம் போயிடுச்சு, நல்லா தெளிவா இருக்கு சார். உண்மையிலேயே 2 பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆரஞ்சு அம்மாளுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சல்யூட் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அதாவது ஜிகே இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க, பரிச்சை 2 நாள் இருக்கு, அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க. திருவிழா கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. பெரிய ஒரு கான்பிடன்ட் கிடைச்சது சார். உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. எனிபடி முடிச்சுக்கலாமா? இப்பதான் உங்களை எல்லாம் நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல்.